பயணம். திருச்சிற்றம்பலம். சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். புலியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அடைந்த பித்தா நடி போற்றி, வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி, ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவள்ளும், அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவள்ளும், மேலும் நால்வர் பற்றால் திருவருளும் நம்மை இந்த ஈசன் குடும்பத்தின் வாயிலாக 63 புராணத்திலே அடியனுக்கு திருநாவுக்கரசு புராணத்தை பேசுவதற்கு வாய்ப்பாக தந்த அந்த திருவருளையும் குருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயிரம். சிவசிவ. திருநாவுக்கரசர் புராணம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். பல காரணங்களால இடையில பார்க்க முடியாமல் போய்விட்டது. அம்மா சொன்ன மாதிரி 6வது புராணமாக 6வது அமர்வாக நம்ம பார்க்க இருக்கின்றோம். 70வது பாடல். இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, திருநாவுக்கரசருடைய அந்த வடிவ சிறப்பு, திருநாவுக்கரசருடைய அந்த அவருடைய அந்த சிறப்புகள் எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்தோம். அவங்களுடைய இன்னைக்கு அடியனுடைய அந்த இது கொஞ்சம் ஒர்க் ஆகல, அப்படியே டைரக்டா போட்டுறேன். இடையரா பேரன்பு மலைவாரும் இடைவெளிகள் உளவாரத்தின் படையரா திருக்கரம் சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சம் நடையரா பெருந்துறவு ஞானப்பாடல் தொடையரா செவ்வாய் திருமேனி தன்னில் அசைவு கந்தை மிகையாம் கருத்து தூய வெந்நீர் துதைந்த பொன்மேனி அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த வடிவ சிறப்பை சொன்னோம். அவர் அந்த நடையரா பெருந்துறவு அப்படிங்கிறது யாருமே சொல்ல முடியாதது. அவர் குரு உபதேசமாக கிடந்தது கருவாய் கிடந்தும் கடலில் நினையும் கருத்துடையேன் உருவாய் தெரிந்து உந்தன் நாமம் பயின்றே உனதருளால் திருவாய் பொழிய சிவாய நமவென்று நீரணிந்தேன் தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூரானே அப்படின்னு சொல்லுகின்ற அந்த பாடல் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த பாடலை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். ரொம்ப அதுதான் பெருமானுடைய குரு உபதேசம். அதை தொடர்ந்து அவருடைய வாழ்வியல்ல ஏற்படக்கூடிய அவருடைய சோழ நாட்டு சிறப்பு, அந்த நாட்டு சிறப்பு, தொண்டை நாட்டு சிறப்பு, அந்த சிறப்பு நாட்டு சிறப்பு எல்லாம் சொன்னோம். திருமுனை பாடி அப்புறம் அந்த நாடுகள் எல்லாம் சொல்லி கடைசியாக அவருடைய மாதினியார் மற்றும் புகழனார் இருவருடைய அந்த சிறப்பை சொல்லி திலகவதியாருடைய சிறப்பை சொல்லி இருவரும் பிறந்தார்கள், பிறந்ததெல்லாம் சொல்லி கடைசியில திலகவதியாருக்கு மனம் பேசியவர் நமக்கு அவரு போர்க்களத்திலேயே உயிர் துறந்தார். அதை தொடர்ந்து அம்மையாரும் உயிர் துறக்க நினைக்கின்றார். அதற்கு முன்னதாக மாதினியாருடைய அந்த மணிகம் நம்முடைய திலகவதியாருடைய அம்மையார் தாய் தந்தையர் இருவருமே இழந்த அந்த காட்சியை பார்த்தோம். அதை தொடர்ந்து பல வகையில வந்து தன்னுடைய தம்பிக்காக திலகவதியார் உயிரை தாங்கி நின்றார். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் நம்ம சுவாமி என்ன நினைச்சாலும் தெரியல, நிறைய அறச்சாலைகள் அமைத்தார், நிறைய தண்ணீர் பந்தல்கள் அமைத்தார். வருகின்றவர்களுக்கு எல்லாருக்கும் வேண்டிய பொருள்களை எல்லாம் கொடுத்து அவர்கள் இருவரும் அந்த அறத்துல ரொம்ப சிறந்து ஒழுகினார்கள். அதுக்கப்புறம் நம்பர் அருளாமையின் காரணமாக நம்மளுடைய திருநாவுக்கரசர் அமன் சமயம் குறுகினார் அப்படின்றதையும் பார்த்தோம். அமன் சமயம் குறுகினதுக்கு அப்புறம் அவர் முழுவதுமாகவே அந்த தர்மசேனர் என்ற பெரும் பட்டத்தை பெற்று அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பா அங்க தன்னுடைய அந்த சமயத்திற்கு தொண்டாற்றினார் அப்படின்றதையும் பார்த்தோம். அதை தொடர்ந்து அம்மையார் பல காலமாக இங்கே திருவதிகைக்கு வந்து அம்மா வந்து அவர்கள் வந்து அப்பதான் அந்த திருவேடம் தரிக்கிறாங்க. திருவேடத்திற்குரிய பொருள்களை எல்லாம் செய்து தினமும் அழகிடுதல் மெழுகிடுதல் அப்படின்னு சொல்லி பல விதமான சரியை தொண்டை நம்முடைய திலகவதியார் அம்மையார் அவர்கள் திருவதிகையிலே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார். அந்த செய்கின்ற வேளையிலே ஒரு நாள் பெருமானிடம் விண்ணப்பம் வைக்கின்றார். பெருமானே, இது போல இந்த சமயத்துல இருந்து
என் தம்பி வேற சமயத்துல இருக்கான், அவனை இந்த சமயத்திற்கு எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்று பெருமானிடம் கண்ணீர் வைத்து அவர்கள் விண்ணப்பம் வைக்க, பெருமான் கனவிலே தோன்றி, முன்னொரு காலம் முனியாக தவம் செய்திருக்கின்றான் உன்னுடைய தமையன், அவனுக்கு கண்டிப்பா நான் அருள் செய்வேன், சூளை நோய் மூலமாக அருள் செய்வேன் அப்படின்னு சொல்லும் போது திலகவதி அம்மையார் ரொம்ப மனம் உருகி அப்படியே அவர்கள் ரொம்ப உருகிட்டாங்க. அதுக்கப்புறம் அது சொன்னது போலவே சூளை நோய் நம்மளுடைய தர்மசேனராக இருக்கக்கூடிய மருள் நீக்கியாரை பற்றியது. சூளை நோய் பற்றியதும் அங்க இருக்கக்கூடிய சமணர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, நிறைய மந்திரங்கள், நிறைய தீர்த்தங்கள், நிறைய அந்த 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 கிரியைகள் எல்லாம் செய்து அவருடைய சூளை நோயை நீக்க முயற்சி செய்தார்கள். ஆனா சூளை நோய் கூடிக்கொண்டே இருந்ததை தவிர குறையவில்லை. ஒரு காலத்துல திருநாவுக்கரசர் நம்ம இனிமே உயிர் பிழைக்க மாட்டோம் அப்படின்றத மிகச்சிறப்பா அவர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரு என்ன நினைச்சார் அப்படின்னா, சரி நமக்காக உயிர் தாங்கிய நம்முடைய திலகவதியார் அக்காவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 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 தூது அனுப்பிச்சாரு. தன்னுடைய வேலையாட பாடலிபுத்திரத்துல இருந்தாரு. அவரு தூது அனுப்புறப்போ அந்த தூதுவன் அந்த திலகவதியார்கிட்ட கேட்கும் போது, அப்போ திலகவதியார் சொல்றாங்க, இல்ல இல்ல அமன் பாலிக்கு நான் வர முடியாது, அங்கே எல்லாருமே ஆண்கள், அது மேலும் அவர்கள் எல்லாம் உடை இல்லாமல் இருப்பார்கள், அதனால அங்க நான் வர முடியாது அப்படின்னு மறுக்கிறாங்க. இந்த இந்த பதிலை சற்றும் எதிர்பாராத தர்மசேனர் கலங்கி போகின்றார். ஐயோ அக்கா வரமாட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளாவது போகணும் அப்படின்னு சொல்லி சமணர்களுக்கு தெரியாம ஒரு வெண் புடவையை அவர் சுற்றி கொண்டு அவர் அந்த கை தாங்காக அந்த தன்னுடைய தூதுவனை கையில வைத்துக் கொண்டு அவர் அந்த ஊருக்கு செல்கின்றார். சென்று அங்கே உள்ள திருமடத்திலே நம்முடைய சுவாமி அம்மையார் திலகவதியாருடைய திருவடியை பணிகின்றார். திலகவதியாருக்கு சொல்லனாத ஆனந்தம். குழியில் விழுந்தீர் எழுந்துறீர் அப்படின்னு நம்ம சுவாமி நம்முடைய திலகவதியார் அங்கே நமக்கு அருள் செய்கின்றார். அருள் செய்த உடனே அக்காவை பார்த்ததுமே அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சரி, கோயில்ல போய் திருவதிகை வீரட்டானேஸ்வரி பாரு, உனக்கு எல்லாமே சரியாகும் அப்படின்னு திலகவதியார் சொல்ல, அக்கா முன் செல்ல தம்பி பின் செல்கின்றார். கோவிலுக்கு வருவதற்கு தயங்குகின்றார். ஏன்னா வேறு சமயத்துக்கு சென்றதுனால இந்த கோவிலுக்குள்ள செல்லுகின்ற அந்த அந்த அருகதையை இழந்து விட்டதாக நம்முடைய திருநாவுக்கரசர் ரொம்ப வருந்துகின்றார். அப்படி வருந்தும் போது அக்கா உள்ளே சென்று அங்கே திருநீர் எடுத்து அந்த திருநீற்றை தன்னுடைய தம்பிக்கு கைகளிலே கொடுக்கின்றார். பெருவாழ்வு என்று சொல்லி அந்த திருநீற்றை கைகளிலே வாங்கி அந்த திருநீற்றை உடலெங்கும் பூசிக்கொள்கின்றார் நம்முடைய நாவுக்கரச பெருமான். உள்ளே செல்கின்றார். சென்று அங்கே வீரட்டானேஸ்வரருடைய அந்த வடிவழக சிறப்பை கண்டதுமே இவருக்கு பாதி நோய் நீங்கியது போல இருந்தது. அவரை அப்படியே உள்ள முருகி அப்படியே பாடத் தொடங்குகின்றார். கூற்றாயினவாறு அப்படின்ற பாடலை பாடத் தொடங்குகின்றார் என்று இதுவரை நாம் அந்த பாடல்களை எல்லாம் சிந்தித்திருக்கோம். இன்னைக்கு அடியனுக்கு இது இல்லாதனால டைரக்டா நான் இந்த வெப்சைட்லயே உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அது உங்களுக்கு தெரியுதான்னு மட்டும் எனக்கு ஒரு நிமிஷம் சொல்லுங்க. ஒரு நிமிஷம். சரியா இருக்கு, சரியா இருக்கு. இல்ல உங்களுக்கு இப்போ இது தெரியுதுங்களா? நான் அதை இது பண்ணிருக்கேன். சரிங்க, 70வது பாட்டு தெரியுதுங்களா சுவாமி? தெரியுதுங்கய்யா, நல்லா தெரியுதுங்கய்யா. ரைட். இப்போ நம்ம அந்த பாடலுக்குள்ள போயிடலாம். எனக்கு இந்த பிபிடி கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. கரெக்டா நான் போட்டிருக்கேன் சுவாமி. இதை தான் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். அதனால இங்கேயே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இன்னைக்கு எவ்வளவு பாடல் பெருமான் கொடுக்குறாரோ அத்தனை பாடல்களையும் நம்ம சிந்திக்கலாம். சிவ சிவ சிவ. இதுக்கு முன்னதாக ஒரே ஒரு நிமிஷம். இதுக்கு முன்னதாக 69வது பாடல். ஆ 69 வந்துட்டமா சாமி? 69 பாத்துட்டமா? பாத்தாச்சுங்கய்யா. சரி, சிவ எல்லாத்தையும் ஓரளவுக்கு புக் இருக்குதுங்க. எல்லா அடியார்ட்டையும் புக் இருக்கு. அப்படிங்களா? சிறப்பு. இப்போ அந்த 67ல இருந்து பார்க்கலாம். திருவாளன் திருநீரு திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்ததன பெருந்தகையார் பணித்தேற்றங் குருவார அணிந்து தமக்கு குற்றவிட துய்ப்பு நெறி தருவாராய் தம் முன்பு வந்தார் பின் தாம் வந்தார். அப்போ திருவாளன் திருநீர் கிடைத்ததுன்னு எப்படி நினைச்சாங்க? பெருவாழ்வு கிடைத்தது போல. ஏன் பெருவாழ்வு அப்படின்னா, கிடைக்க முடியாத பொருளாக இருந்தது திருநீர். யாருக்கு? சமணர்களுக்கு திருநீர் கிடைத்திருக்கிற பொருள். அந்த பொருளை திலகவதியார் கையிலே பெற்று சுவாமி அப்படியே அவர் பின் தொடர்கின்றார்.
அதாவது என்ன சொல்றாங்க முக்கிய பார்த்தீங்கன்னா, குற்றவிட துய்யுநெறி, குற்றவிடத்து உய்யுநெறி. குற்றவிடத்திலிருந்து, குற்றவிடம் என்பது நம்முடைய சமணர்கள் இருந்த இடம். உய்யும் நெறி, உய்யும் நெறி என்பது நம்முடைய சைவ நெறி. தருவாராய் தாம் முன்பு வந்தார் பின் தாம் வந்தார். அந்த தம் முன்பு வந்தார் என்று சொல்லக்கூடிய அக்கா நம்மளுடைய திலகவதியாருக்கு முன்னாடி, அவர் பின்னாடி வந்தார் அப்படின்னு அவங்க நடந்து செல்கின்ற காட்சியை நமக்கு தருகின்றார். நீரணிந்தார் அகத்து இருளும் நிறை கங்குல் புறத்து இருளும் மாற வரும் திருப்பள்ளி எழுச்சியினில் மாதவம் செய் சீரடியார் திருவழகும் திருமழகும் தோண்டியும் கொண்டாரணிந்தார் கோயிலினுள் அடைந்தவரை கொடுபுக்கார். அக்கா எப்படி இருக்காங்க, எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. நீரணிந்தாருக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, அகத்திருளும் போகும், அதே சமயத்துல நிறை கங்குல் அவங்களுடைய நிறை கங்குல் புறத்து, நிறை கங்குல்னா இரவு, நிறை கங்குல் நிறைஞ்ச இரவு, அதாவது நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்கு இருக்கக்கூடிய இரவு எப்படி ஒரு துளி கூட ஒரு 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 வெளிச்சம் இருக்காது, அது போல ரொம்ப கடுமையான அந்த இருளும். அப்போ அகத்திருள், அகத்துல இருக்கக்கூடிய இருளும் புறத்துல இருக்கக்கூடிய இருளும் மாற வரும் திருப்பள்ளி. இப்ப என்ன சொல்றாருங்க, எல்லாரும் கவனிங்க, இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த நீரணிந்த உடனே என்ன ஆகுதான், அகத்துல இருள் போகுதான். யாருடைய அகத்துல? நம்மளுடைய திருநாவுக்கரசருடைய அகத்துல இருள் போகுதான். அதே சமயத்துல அங்க காலையில திருவருட்டானத்துல காலை பொழுதும் புற இருளும் நீங்குக்குதான். அதுவும் இதுவும் சரியா இருக்கா எப்படி பாருங்க. அதாவது ஞான வணிகர் நாவுக்கரசர் நீரணியும் போது அவருடைய அகத்து இருள் நீங்கி கொண்டிருக்கின்றது. அதே சமயத்துல புறத்த இருளும் நீங்கி கொண்டிருக்குன்னா அதிகாலை பொழுதுல போயிட்டு இருக்காங்க. அப்படி போகிறது என்ன இருக்கு, மாறவரும் திருப்பள்ளி எழுச்சியினில், திருப்பள்ளி எழுச்சி தொடங்குது எங்க, திருவிரட்டானத்துல திருப்பள்ளி எழுச்சி தொடங்குது. திருப்பள்ளி எழுச்சியில் மாதவம் செய் சீரடியார், அங்க இருக்கக்கூடிய மாதவம் செய்த சீரடியார்கள் எப்படி வராங்களாம், திரு அழகும் திருமெழுகும் தூந்தியும் கொண்டு ஆரணிந்தார். அவங்க எல்லாம் எதை அணிகலனா வச்சிருக்காங்களா, திருவீரட்டானத்துல இருக்கக்கூடிய அந்த மாதவம் செய்த அடியவர்கள்லாம் திருப்பள்ளி எழுச்சி உள்ள நுழையிறப்பவே என்ன பண்றாங்களா, திரு அழகு கையில வச்சிருக்காங்களாம். அதை ஒரு அணிகலனாக வைத்திருக்கின்றாங்களாம். திருமெழுக்கு தோண்டி இருக்கு இல்லையா, இந்த திருமெழுக்கு பண்றப்போ ஒரு தோண்டி மாதிரி இருக்கும். அந்த தோண்டியையும் அவங்க எல்லாம் அணிந்து அவர்கள் அதை அணிகலன், நம்மளுக்கெல்லாம் அணிகலன் பாத்தீங்கன்னா தங்க நகை அதெல்லாம் அணிகலன். ஆனா திருவீரன்றத்துல இருக்கக்கூடிய அந்த மாதவம் செய்த அந்த அடியவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்களா, அவர்கள் எல்லாருமே கையில திரு அழகும் அந்த திருமெழுகு செய்கின்ற அந்த தோண்டியும் கையில ஒரு அணிந்து கொண்டு அவர்கள் உள்ளே செல்கின்றார்களாம். உள்ளே செல்கின்ற கோயிலுள் அடைந்தவரை அப்படி செய்கின்றவர்கள்ல ஒருவர் யாரு, திலகவதியார் மட்டும் அங்க பணி செய்யல, திலகவதியாரோடு சேர்ந்து எல்லாரும் பணி செய்யறாங்க. அதுல ஒருவர் திலகவதியார். அந்த திலகவதியாரை தொடர்ந்து அங்கே ஐயாவும் அங்க போறாங்க. அவரை தொடர்ந்து அவங்க கொடுப்புக்கார் உள்ள போறார் நம்மளுடைய திருநாவுக்கரசர். திரைக்கடில வீரட்டானம் திருந்த செங்கனக வரைச்சிலையார் பெருங்கோயில் தொழுது வளம் கொண்டிறைஞ்சி தரைத்தளத்தின் இசை வீழ்ந்து தம்பிரான் திருவருளால் உரை தமிழ் மாலைகள் சாத்தும் உணர்வு பெற உணர்ந்துரைப்பார். இப்போ திருவதிகைக்கு அடியிலைக்குள்ள போயிட்டாரு சுவாமி. உங்களுக்கு எல்லாரும் தெரியுதுங்களா, இந்த டிஸ்பிளே தெரியுதுங்களா? அதை மட்டும் எனக்கு கொஞ்சம் நல்லா தெரியுதுங்க, நல்லா தெரியுதுங்க. உங்களால வாசிக்க முடியுதுங்க இல்லையா, அந்த எழுத்தெல்லாம் வாசிக்க முடியுதுங்க இல்லையா? நல்லது நல்லது. திரைக்கடில வீரட்டானம் திருந்த, அந்த வீரட்டானத்துல சுவாமி இருக்காரு. எப்படி இருக்காரு, செங்கனக வரைச்சிலையார். அவர் யாரு, கையில என்ன வச்சிருக்காரு, எல்லா கோவில்லையும் சுவாமி சூளம் ஏந்தி இருப்பாரு. ஆனா திருவீரட்டானத்துல மட்டும் என்ன நிகழும் அப்படின்னா, திருவீரட்டானத்துல மட்டும் கையில சாமி வில்லேந்தி இருப்பார். ஏன் திருவீரட்டானத்துல சுவாமி வில்லேந்தி இருக்காருன்னா, அங்கதான் முப்புறம் எரித்தது. முப்புறம் எரித்த அந்த அட்ட வீரத்துல 8 வீர செயல்கள் சுவாமி செய்திருக்கிறதாக சொல்றாங்க. வீர செயல்கள்னா சம்ஹாரம் செய்தது, சாமி சம்ஹாரம் செய்ததாக சொல்லப்படுவது. சாமி சம்ஹாரம் யாரையுமே செய்யல, அதுதான் முக்கியமான செய்தி. சிவபெருமான் யாரையும் எப்போதும் அவரு கொல்றது கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த முப்புறம் எரித்ததுல கூட அவர்களுக்கு அருள் செய்திருக்காரு. நமக்கு முப்புறம் எரித்தது, பிரம்மன் தலையை கொய்தது, அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த யாகசாலை, யாரு
டக்குன்னு வாயில வரல. அது யாருடைய யாகசாலையை அது பண்ணுவாரு? நம்மளுடைய பிரம்மனுடைய பையன். அவன் பேர் என்ன சுவாமி? தக்கன் யாகமாங்கய்யா. தக்கன் யாகம். தக்கன் யாகத்தை வீழ்த்தியது, அந்தகாசுரனை அவனை அழித்தது, அதே மாதிரி காம தகனம் செய்தது, யமனை காலால் உதைத்தது என்று 8 வீரட்ட செயல்களை நம்மளுடைய சுவாமி செய்திருக்கார். 8 வீரட்ட செயல்கள். அது ஏன் அந்த 8 செயல்களை குறிப்பிடுறாங்கன்னா, நம்மளுடைய எல்லா விதமான குணங்களும் இந்த 8 செயல்களுக்குள்ளேயே அடங்கிடும். நம்முடைய எல்லா விதமான குணங்கள் தான் இந்த அசுரர்கள். அவர்களை அழிக்கக்கூடிய ஆற்றலுடையவன் சிவபெருமான் அப்படின்னு சொல்றார். பிரம்மனையும் அழித்தவர், யமனையும் அழித்தவர், பிறப்புக்குரிய பிரம்மனையும் கடிந்தவர், இறப்புக்குரிய காலனையும் கடிந்தவர். அதனாலதான் சிவபெருமானை சார்ந்தவர்களுக்கு பிறப்பு இறப்பு என்ற 2 தொடர்பு நிலைகளும் என்றும் வராது அப்படின்னு சொல்வதற்கான காரணம். ஆனா இவ்வளவு இருந்தாலும் திருவதிகைக்குள்ளதான் நம்ம இருக்கோம். திருவதிகை என்பது என்ன அப்படின்னா, அங்கே முப்புறங்களை எரிப்பதற்காக ஒரு தேர் செய்தார்கள். அது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு பெருமானுக்கு கையில ஒரு வெள்ளையும் செய்து கொடுத்தார்கள். அவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, இது செஞ்சு கொடுத்தாதான் பெருமானால செய்ய முடியும் அப்படின்னு பெருமானை இவர்கள் கொடுக்கின்ற அந்த செய்திக்குத்தான் அங்க போக முடியும், இவர்கள் கொடுக்கின்ற அந்த தேர்ல தான் சாமி போக முடியும், இல்லாட்டி சாமியால பண்ண முடியாதோன்னு நினைச்சது. நம்மளும் அப்படிதான் நினைக்கிறோம். நாம சாப்பாடு ஊட்டலைன்னா சாமிக்கு சாப்பிட முடியாது, நாம போய் சாமிக்கு மாலை போடலைன்னா சாமிக்கு மாலை ஏறாது, நம்ம கொடுக்குற பூலதான் சாமி வாழ்ந்துட்டு இருக்கா நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அது மாதிரி அவங்க எல்லாரும் நினைச்ச உடனே சிவபெருமான் சிரிச்சுக்கிட்டாரு. ஒரு பெரிய பெருவரலை அழுத்தினாரு, தேர் கொடி கொடியாச்சு. அதுக்கப்புறம் அந்த வில்ல கொடுத்தாங்க. வில்லுல எத்தனை அம்புப்பா இருக்குன்னு கேட்டாங்க. ஒரே ஒரு அம்பு தான் இருக்கு. அவங்க எல்லாம் அவர் சிரிக்கிறாரு, ஏப்ப 3 பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்கிறப்ப 3 அம்பு தான் வேணும், ஒரு தான் வச்சிருக்கீங்க. இல்ல சாமி, அந்த ஒரு அம்புலயே யார் இருக்கா? திருமால் நடுத்தண்டாவும், வாயு கீழ்த்தண்டாவும், அக்னி மேல் தண்டாவும், 3 தண்டுகளாக ஒரே ஒரு திருமால் தான் இருக்க முடியும், ஒரே ஒரு அக்னி தான் இருக்க முடியும், ஒரே ஒரு வாயு தான் இருக்க முடியும். இது எல்லாத்தையும் வச்சாச்சுங்க சாமி அப்படின்னு சிரிச்சுக்கிறார் சாமி. அந்த இரண்டு கண்டீலம் ஏகம்பர் தம் கையில் ஓரம்பே முப்பூரம் உந்தி பர ஒன்றும் பெருமிகை உந்தி பர. அவருக்கு 2 அம்பு இல்ல, ஒரு அம்பு தான் இருந்தது. அந்த ஒரு அம்பையும் அவர் பயன்படுத்தல, சிரித்தே கொளுத்தினார் அந்த முப்புறங்கள். அதனால சிவபெருமானுடைய கையில வில்லு இருக்கக்கூடிய இடமாக அமைந்தது எது அப்படின்னு பார்த்தோம்னா, அது திருவதிகை என்ற அந்த வீரட்டானம், அந்த அட்ட வீரட்டங்கள் இருக்கக்கூடிய திருவதிகை வீரட்டானம் தான் அந்த சுவாமி கையில வில்லு இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம். அது எதை சொல்லுகின்றது என்றால், மக்கள் நாம கொடுக்கிற எந்த பொருளும் பெருமானுக்கு பொருள் அல்ல. அவனுடைய சிரிப்பு ஒன்று போதும் அவன் அத்தனை விதமான மும்மல மாயா காரியங்களையும் அவன் அழித்து விடும் அப்படிங்கிற பெரும் செய்தியை சொன்னது திருவீரட்டானம். அந்த திருவீரட்டானத்துல வரைச்சிலை என்றால் வில்லு. அந்த வில்லை கையை கொண்ட பெருமான் அவன் எப்படி இருக்கான்னா, செங்கனக, அவன் செம்மை நிறைந்த கனகம். கனகம் என்றால் என்ன அப்படின்னா கோல்டு. சாமி அப்படின்னா செம்பொன்னாக இருக்கு. அவருடைய திருமேனி எப்படி இருக்கும்? செம்பொன்னாகத்தான் இருக்கும். செம்பொன் வரைச்சிலையார் பெருங்கோயில் தொழுது வளம் கொண்டு இறைஞ்சி. சிவபெருமானுடைய அவர் கோவிலை எப்பவுமே கோயிலுக்குள்ள போகணும் அப்படின்னா கோவிலை வளம் வந்துதான் உள்ள போகணும். கோவிலை வளம் முழுவதுமாக வளம் வந்துதான் உள்ள, ஏன்னா மனம் ஒடுங்கிறதுக்கு நேரம் ஆகும். இப்ப திடீர்னு கோயிலுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா மனம் ஒடுங்குற லேட் ஆகும். அதனாலதான் முதல்ல எடுத்த உடனே கோபுரத்தை நின்று முழுவதுமா அந்த கலசம் பார்க்கணும். கோபுரத்தை நின்று முழுவதுமா கலசம் பார்த்து கலசத்தை அப்படியே திருவடி வணங்கி உள்ள போய், அதுக்கப்புறம் அதிகார நந்திட்ட பர்மிஷன் கேட்டு, அதுக்கப்புறம் உள்ள போய் நம்ம கொடிக்கம்பம் பார்த்துட்டு, அப்புறம் அங்க இருக்கக்கூடிய நந்தியம் பெருமானை பார்த்துட்டு அப்புறம் கோவில் வளம் வர ஆரம்பிச்சிடணும். கோவில் வளம் அதுக்கப்புறம் தான் உள்ள துவாரபாலகர்கிட்ட பர்மிஷன் கேட்டு உள்ள போகும். அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய நந்தியம் பெருமான், அங்க இருக்கக்கூடிய 63 நாயன்மார்கள் உள்பிரகாரம் சுத்தணும். உள்பிரகாரம் சுத்தி அதுக்கப்புறம் நம்ம உள்ளுக்குள்ள போய் சுவாமியை திரும்பவும் உள்ள 2 துவாரபாலகர்கள் இருப்பாங்க, அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டு உள்ள போனோம்னா விநாயகர் இருப்பாரு. விநாயகரையும் முருகப்பெருமானையும் பார்த்துட்டு உள்ள இருக்கக்கூடிய பரம்பொருளாகி சிவபெருமானை பார்க்கணும். ஏன் சொல்றாங்கன்னா, இத்தனை முறை சுற்றும் போது நம்மளுடைய மனமானது அப்படியே அலைந்து கொண்டிருக்கிற மனமானது அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா இந்த கொசுபத்தி சுருள் இருக்கு பாத்தீங்களா, கிருன்னு சுத்தி முதல் சுத்து பெருசா இருக்கும், அடுத்த சுத்து சின்னதா இருக்கும், அப்படியே கடைசியில போய் ஒரு புள்ளியில போய் நிக்கும் பாருங்க. அது மாதிரி கோவில் 5 பிரகாரமா வளைந்து சுற்றி கடைசியில சிவபெருமானை பார்க்கும் போது நம்ம மனமானது அசைவற்ற நிலையில சைவமாகி நிற்கும். அசைவற்ற நிலைக்கு பேர் தான் என்னது? சைவம்னு அர்த்தம். ஆக அசைவற்ற நிலையில சைவமாக இருக்கும். அப்படி முதல்ல கோவில்ல வளம் வந்துதான் பெருமானை வாக்கணும். அதனால அடியன மாதிரி ஒரு ஆகாவளியில நானா அப்படிலாம் கிடையாது.
விறுவிறுன்னு போனோமா போய் நேரா போய் எங்க போயிடணும், முட்டி சிவத்துலதான் போய் முட்டு வேணும். வேற எங்கேயும் எதையும் பாக்குறது கிடையாது. நேரா போறது விறுவிறுன்னு. எங்க இதுல என்னன்னா அந்த வரிசையில நிக்கிறதுக்கு அந்த கொஞ்சம் அந்த தர்ம தரிசனத்துக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் இருக்கும். பார்த்து டக்குன்னு போய் காசை கொடுத்துட்டு நேரா போய் அப்ப போய் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி பார்க்க கூடாது. ஆக்சுவலி பெருமானை வழிபாடு செய்யும் போது வளம் வந்து அதுக்கப்புறம் வந்து முதல்ல உள்ள போறப்போ நின்னு கோபுரத்தை கலசம் பார்க்கணும். கலசம் பார்த்துட்டு தான் உள்ளேயே போகணும். சில சமயம் மீனாட்சி அம்மன் கோயில் கலசம் தெரியாது, கொஞ்சம் தூரமா நிற்கும் போதே கலசம் தரிசனம் கோபுர கலச தரிசனம் பார்த்துட்டு தான் உள்ளுக்குள்ளேயே போகணும். அப்படி போக அந்த மாதிரி மேல பார்க்க கீழே பார்க்க அங்க இருக்கிற விஷயங்கள் பார்க்க அங்க இருக்கக்கூடிய நாயன்மார்களை பார்க்க இப்படி எல்லாம் வளம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய அந்த மாய எண்ணங்கள் எல்லாம் அலைப்பாய்ந்த எண்ணங்கள் அப்படியே தடைபட்டு சுவாமியை போய் அதுவே பெரிய யோகம். இந்த மாதிரி கோவில்ல வளம் வந்து போய் சுவாமியை பார்ப்பதே மிகப்பெரிய யோக நிலை. நம்மளாம் தனியா யோகா எல்லாம் செய்ய தேவையில்லை. அதனால அந்த யோக நிலைக்கெல்லாம் அங்கே எடுத்து வருகின்றார்கள். வளர்ந்து தரைதளத்தின் மீசை வீழ்ந்து பெருமான் தரையில வீழ்ந்து வணங்கணும். முதல்ல கோவில்ல தரையில வீழ்ந்து வணங்கணும். தரையில வீழ்ந்து வணங்கி உள்ள போகணும். திரும்பவும் தரையில வீழ்ந்து வணங்கி நம்மளுடைய அந்த விஷயத்தை முடிக்கணும். அது அங்கமெல்லாம் பெருமானுடைய அந்த ஏன்னா நம்மளுடைய அங்கமும் கோவிலும் ஒண்ணு. நம்மளுடைய அங்கம் ஏன்னா கால் எப்படி இருக்கோ அது மாதிரிதான் கலசம் இருக்கு. அதுக்கப்புறம் உந்தி இருக்கிற இடத்துலதான் இது இருக்கு, நம்மளுடைய பழிப்பீடம் இருக்கும். ஆண்குறி பெண்குறி இருக்கிற இடத்துலதான் நமக்கு கொடிமரம் இருக்கும். அதுக்கப்புறம் நெஞ்சம் 2 நெஞ்சங்கள் இருக்கிற இடத்துலதான் வந்து நம்மளுடைய நந்தியம் பெருமான் இருப்பாரு. அந்த கண்டம் இருக்கிற இடத்துல இன்னொரு நந்தியம் பெருமான் இருப்பாரு. நாசி இருக்கிற இடத்துல இன்னொரு நந்தியம் பெருமான் இருப்பாரு. 2 கண்கள் இருக்கிற இடத்துல நம்மளுடைய சுவாமி விநாயக பெருமானும் முருகர் இருப்பார். இந்த குருவ மத்தி அப்படின்னு சொல்லுகின்ற இடத்துல சிவபெருமான் இருப்பார். நம்ம உடம்பும் கோவிலும் ஒண்ணுதான். அந்த உடம்பு அமைப்பு. அதனால நம்ம உடம்ப அந்த இடத்துல பதிக்கிறதுனால அந்த கோவிலுடைய அந்த விஷயங்கள் நமக்குள்ள அது உள்ள வரும் அப்படின்னு அந்த செய்தியை இங்க சொல்லுகின்றார். அந்த தலைத்தளத்துல மீது தம்பிரான் தம்பிரான்னா சிவபெருமான். சிவபெருமானுக்கு தம்பிரான் அப்படின்னா என்ன அப்படின்னா அவங்க வந்து பிரான்னா தலைவன். தம்பிரான் அப்படின்னா அது என்னுடைய தலைவன். பிரான் என்றால் தலைவன், தம்பிரான்னா என்னுடைய தலைவன் ஆகிய சிவபெருமானிடம் விழுந்து திருவருளால் அவனுக்குதான் என்ன பண்றது, உரைத்த தமிழ் மாலைகள் சாத்தும் உணர்வு பெற உணர்ந்துரைப்பார். அவர்கள் என்ன அன்னைக்குதான் தமிழ்ல ஒரு பாடல் பாடுறார். ஒரு முக்கியமான செய்தி அடியவர்கள் எல்லாம் பார்க்கணும். ஒரு நிமிடம் ஆன் பண்ணிக்கலாம். முக்கியமான செய்தி, தருமசேனராக இருக்கக்கூடிய நம்மளுடைய நாவுக்கரசர் வந்து எங்க இருந்தாருன்னா எங்க இருந்தாரு தர்மசேனர் ஆகிய நம்மளுடைய நாவுக்கரசர் எங்க இருந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா எங்க இருந்தாரு, சமணன் பள்ளியில இருந்தார். சமன் பள்ளியில இருக்கும்போது ஒரு முறை கூட சிவபெருமானை பற்றிய அவதூறான தமிழ் மாலைகள் அவர் சாத்தல. அதுதான் முக்கியமான செய்தி. சமன் பள்ளிக்கு போயிட்டாரு. போன இடத்துல ஒரு இடத்துல கூட சிவபெருமானை பற்றிய தவறான செய்திகளோ சிவபெருமான் இல்ல அவெல்லாம் ஒரு கடவுளை நம்மளால என்ன பண்ணுவோம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கன்வெர்டட் இருக்காங்கல்ல, கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ் அவங்க பாத்தீங்கன்னா அப்பா பாத்தீங்கன்னா யாராத்தான் இருப்பாரு, அப்பா யாரா இருப்பாரு, நம்ம சமயத்தை சேர்ந்தவரா, இந்து சமயத்தை சேர்ந்தவர். பையன் என்ன போயிருப்பா, அப்படி பையன் கிறிஸ்டியனை கன்வெர்ட் ஆயிருப்பா. கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாரு, நீங்க எல்லாம் கடவுள் சாத்தானை கும்புறீங்க, நீங்க எல்லாம் அதை கும்புறீங்க இதை கும்புறீங்கன்னு சொல்லி எல்லாரையும் சொல்லி அவங்க பழிப்பாங்க. அந்த மாதிரி பழிப்பு வந்து அவர் பண்ணல. அதுதான் அவர் செய்த மிகப்பெரிய, அவர் எத்தனையோ செய்திருக்காரு. அந்த சமணத்துக்குரிய விஷயங்கள் எல்லாம் செய்திருக்காரே தவிர ஒரு முறை கூட சிவநிந்தை என்பதை அவர் செய்யவே இல்லை அப்படிங்கிறத நான் இங்க பதிவு செய்யறேன். ஆனா முறையாக உள்ள திருவதிகை கோவிலுக்குள்ள வந்து முதலாக தமிழ் மாலைகள் சாத்துறார். அவர் வந்து இது ரொம்ப கேள்வி ஞானம் மற்ற எல்லாத்தையும் பண்ணியிருந்தார். தமிழ்ல அவர் வந்து பெருசா அவருக்கு அந்த ஞானம் வந்து அவருக்கு அங்க வாய்க்கல. ஆனா இங்க திருவதிகை வந்த உடனே தமிழ் பாடுகின்ற ஒரு ஞானத்தை நம்மளுடைய சுவாமி பெற்றார் அப்படிங்கிறது ஒரு செய்தி. ஆக அந்த உரைத்தமிழ் மாலைகள் சாத்துகின்றார். உணர்வு பெற உணர்ந்துரைப்பு. அந்த பாடல்கள் எல்லாம் உணர்வோடு இருக்கணும். திருமுறை பாடல்கள் எல்லாத்துலயும் உணர்வு கலந்துருக்கணும். நம்ம என்ன பண்றோம், போற போக்குல குற்றாயின பாரு விளக்ககளி, அது உணர்வு இல்லாம இல்ல, உணர்வோடு அந்த பாடல்கள் இருக்கணும்ன்றத இங்க நம்முடைய சுவாமி நமக்கு சொல்லுகின்றார். பார்க்கிறோம். இப்பதான் நம்ம வந்து 70வது பாட்டுக்குள்ள போறோம். ஆஹா, நீற்றால் நிறைவாகிய மேனியுடன் நிறையன்புரு சிந்தையில் நேசமிக
மாற்றார் புறம் மாற்றிய வேதியரை மருளும் பிணிமாயை அறுத்திடுவான் கூற்றாயினவாறு விளக்ககிலீர் என நீடிய கோல திருப்பதிகம் போற்றாளுலகேலினும் வருந்துயரும் போமாறெதிர் நின்று புகன்றனால். எவ்வளவு அழகு பாருங்க பாடல் எவ்வளவு நீற்றால் நிறைவாகிய மேனியுடன். சிவபெருமானுடைய திருமேனி எப்படி இருக்கான்? நீர் நிறைந்ததாக இருக்குன்னா, நீற்றால் நீரு பூசினாதான் திருமேனி நிறைவாகுமா. சொல்லும் போதே அடியனுக்கு மேலாம் புல்லரிக்குது. நீரு எந்த மேனியில பூசுறமோ அது அந்த மேனிதான் நிறைவான மேனியா, அதுதான் நிறைவு. நம்ம பாத்தீங்கன்னா எத்தனை பொருள் போட்டிருந்தாலும் இந்த அப்பா இது போட்டாதான்ப்பா நிறையுது, இந்த இடத்த இது பண்ணாதான்ப்பா நிறையுதுன்னு சொல்லுவோனே, அது மாதிரி சிவபெருமான் நீற்றால் நிறைவாகியவனா. பெருமானுடைய திருமேனி எப்படிப்பட்ட திருமேனா? நீற்றால் நிறைவாகிய மேனியுடன் நிறையன் பொரு சிந்தையில் நேசமிகு மாற்றார் புறம் மாற்றிய வேதியன். சிவபெருமான் எப்படிப்பட்ட மாற்றார் புறம், திரிபுரங்களை மாற்றியவன். திரிபுரங்களை மாற்றியவன் யாரு? வேதியன். அவனுக்கு ஏன் வேதியன் பேர் வைக்கிறான்? சிவபெருமானுக்கு ஏன் வேதியன் பேர் வைக்கிறோம்? சொற்றுனை வேதியன் சோதி வானவன் ஒற்றுனை தீருந்தடி பொருந்த கை தொழ கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. அப்படிப்பட்ட அந்த பெருமான் அவனுக்கு ஏன் வேதியன் அப்படின்னா, யாரெல்லாம் 70வது பாடல் தானே சாமி? 70வது பாடல் இருக்கா? எல்லாத்துக்கும் தெரியுதுங்களா? 70வது பாடல் தான் 69ல நிக்குதுங்க. அதனால நீங்க வைக்கிறதுனால 70வது பாடல் வரல, அதனால சொன்னேன். இல்ல வச்சிட்டேனே. தெரியுது 70 வச்சிட்டேனே. 70 தெரியுது. அதான் 70 வச்சிட்டேனே. தெரியுதுங்க ஐயா. 70 தெரியுது இல்லையா? அப்போ பெருமான் எப்படிப்பட்டவனாக இருக்கான்னா, நீற்றால் நிறைவாகிய மேனியுடன் நிறை அன்புரு சிந்தையில். சிவபெருமானுடைய சிந்தையில் என்ன இருக்கும்? அன்பு மட்டும்தான் இருக்கும். நேசமிக ரொம்ப பாசத்தோடு மாற்றார் புறம் மாற்றிய வேதியரை, அந்த புறங்கள் எல்லாம் எரித்து அந்த வேதியர்னா கூட்டுவிப்பவன் அர்த்தம். சிவபெருமானுக்கு வேதியன்னு பேர் வைக்கணும்னா நல்லா கவனிக்கணும். சிவபெருமானுக்கு வேதியன்னு ஏன் பேருன்னா கூட்டுவிப்பவன் அப்படின்னு பொருள். எதை கூட்டுவிக்கின்றான் அப்படின்னா, பெருமான் எதை கூட்டுவிக்கிறான்? நீங்க பாத்தீங்கன்னா பொம்மை கடை போயிருக்கீங்களா? பொம்மை கடை பாத்தீங்கன்னா நிறைய பொம்மைகள் இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்க பொம்மை, அந்த பொம்மை, இந்த பொம்மை, அந்த யானை பொம்மை, முதல பொம்மை, குழந்தை பொம்மை, பொண்ணு பொம்மை, பெரியவங்க, அந்த மாதிரி இந்த பொம்மையை செய்யற வேலைதான் யாரு? பிரமன். பிரமன் செய்யறது பொம்மை தான். அவன் பொம்மை தான் செய்யறான். பொம்மைன்னா உடலற்ற உயிரற்ற உடலைத்தான் படைக்க முடியும். ஆனா இந்த உடலையும் உயிரையும் கொண்டு சேர்க்கிறவன் யார் அப்படின்னா அது சிவம் தான். சிவம் தான் உடலையும் உயிரையும் சேர்க்கிறவன். உடலை மட்டும் படைக்கிறது யாரு? பிரமன். ஆனா உயிரை உடலுக்குள்ள செலுத்துகின்றவன் யாரு? உயிரை உடலுக்குள்ள செலுத்துறவன் யாரு? சிவம் மட்டும்தான். சிவத்தால மட்டும்தான் அது முடியும். ரெண்டு பொருளை சேர்த்தா அவன் பேரு வேதியன் அர்த்தம். இந்த வேதம் சொல்றோம்ல, வேதங்கள் என்ன பண்றாங்கன்னா நெருப்பையும் மற்ற பொருள்களையும் ஒண்ணு சேர்க்கிறாங்க. நீங்க வேதத்துல என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் அந்த வேத வேள்வியில மற்ற ஆகுதிகள் எல்லாம் போடுவாங்க. அது போய் நெருப்பையும் அந்த ஆப்பிளையும் சேர்ப்பாங்க, நெருப்பையும் நெய்யையும் சேர்ப்பாங்க. நெருப்போட எதை சேர்ப்பாங்க? அந்த கொண்டு வந்த அந்த ஆகுதி பொருட்கள் எல்லாத்தையும், அது காசா இருக்கட்டும், புடவையா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், எல்லாத்தையும் நெருப்போடு சேர்ப்பார்கள். அப்ப நெருப்போடு சேர்க்கிறதுனால அது பேர் என்னது? வேதித்தல். அதனாலதான் அவங்க வேதியர்கள்னு சொல்லுவோம். அதே போன்ற வேதம் என்ற சொல்லு என்ன பண்ணுதுன்னா இறைவனையும் நம்மையும் ஒண்ணு சேர்க்கிறதுனால அது பேர் வேதம்னு அர்த்தம். வேதம்னு என்ன அர்த்தம்? ஒன்று சேர்த்தல். அவ்வளவுதான். ஒன்று சேர்த்தல். ரெண்டு பொருள்களை ஒன்னா சேர்க்கறதுக்கு பேரு தான் வேதம். நீங்க வேதியல் கெமிஸ்ட்ரி படிச்சீங்களா? கெமிஸ்ட்ரியில என்ன பண்ணுவாங்க? கெமிஸ்ட்ரியில ரெண்டு பொருளை ஒன்னா சேர்ப்பாங்க. ரெண்டு பொருளை ஒன்னா சேர்க்கறதுக்கு பேரு தான் வேதியல் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி பெருமான் வேதியன். அவன் ஏன் வேதியன்னா அவன் ரெண்டு பொருள்களை சேர்ப்பான். என்னென்ன பொருள்? உயிர் பொருளையும் உடற்பொருளையும் சேர்ப்பான். இந்த உயிர் பொருளுக்கு என்ன பேரு அப்படின்னா ரெண்டு பொருள் தான் உலகத்துல. ரெண்டு உலகம் இருக்கு இந்த உலகத்துல. என்ன இருக்கு? ரெண்டு உலகம் இருக்கு. என்ன உலகம்னா சொல்லுலகம், பொருளுலகம் அப்படின்னு ரெண்டு உலகம் இருக்கு. இந்த உலகத்தை எப்படி பிரிக்கலாம்? புவனங்களை இப்படி ரெண்டா பிரிச்சிடலாம். ஒண்ணு சொல் உலகம், இன்னொன்னு பொருள் உலகம் சொல்லுவாங்க. அப்போ அந்த சொல்லின் துணை கொண்டு பெருமான் என்ன பண்றான்னா இந்த ஆன்மாவை அந்த உயிரோடு கலக்க. அதனாலதான் சொற்றுணை வேதியன். சொல்லின் துணை கொண்டு
நம்மள என்ன பண்றான், நம்மள வந்து இந்த ஆன்மாவை உடலோடு அவன் வந்து கலக்க வைக்கின்றான். அப்படிங்கிறதுனால அவனுக்கு வேதியன்னு பேரு. அந்த வேதியர் மருளும் பிணிமாயை அறுத்திடுவான். அவன் யாரு? உள்ள இருக்கக்கூடியவன். அவன் நீற்றால் நிறைவாகிய மேனியன் நிறை அன்புறு சிந்தையில் நேசமிக மாற்றால் புறம் மாட்ட வேதியரை மருளும் பிணிமாயை அறுத்திடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கூற்றாயினவாது விளக்ககிலீர் என நீடிய கோதில் திருப்பதிகம் போற்றால் உலகேலும் வருந்துயரும் போற்றமாறதில் நின்று புகன்றன. அவன் அந்த பாட்டு பாடினோடனே 7 உலகம் 7 உலகமும் ஓய்வு பெறுகின்ற வகையில அமைந்தது. நமக்கு தேவாரம் சொல்லுகின்ற மூவர் பாடிய தேவாரம். மூவர் பாடிய தேவாரம் எது? திருப்பாட்டு, திருக்கடைக்காப்பு, தேவாரம், சுந்தரர் பாட்டு, திருப்பாட்டு, 3 திருப்பாட்டு. இந்த 3 பாட்டுலையும் முதலாம் திருத்தாண்டகம், நாவுக்கரசர் பாடின திருத்தாண்டகமும் சேர்ந்தது. இல்ல திருத்தாண்டகம், திருக்குறுந்தகை இது எல்லாமே நாவுக்கரசர் பாடின தேவாரம் தான். அது பேர் தேவாரம் தான் சொல்லுவாங்க. அதனால தேவாரம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத அடுத்த அமர்வுல அடியன் சொல்றேன். அடியார்களை நீங்க ஞாபகப்படுத்துங்க. தேவாரம்னா என்ன, அது ஏன் தேவாரம்ன்ற பேர் வந்தது அப்படின்னு அது சொல்லப்படுகின்றது. தேவாரம் அப்படின்னா என்னன்னா, இறைவனுக்கு பூசனை செய்யும் போது பாடுகின்ற சாமி அதாவது தேவாரம் அப்படின்னா என்னன்னா, இறைவனுக்கு பூசனை செய்யும் போது பாடுகின்ற பாமாலை ஜென்ரல். அது சுவாமி பாடுறதுக்கு முன்னாடியே தேவாரம். யாரு? திருநாவுக்கரசர் பாடுறதுக்கு முன்னாடியே நிறைய பாடல்கள் இருந்தது. அந்த பாடல்கள் எல்லாம் வந்து சுவாமிக்கு பூசனை செய்யும் போது என்ன பண்ணாங்க அப்படின்னா, அங்க வந்து சுவாமிக்கு வந்து இது மாதிரி கொடுத்தாங்க. சுவாமிக்கு வந்து தமிழ் பாமாலை சாத்துறாங்க. இந்த பாமாலைக்கு பேரு தேவாரம். முன்னாடியே யாரு? சாமி பாடுறதுக்கு முன்னாடியே அதுக்கு பேர் தேவாரம் தான். ஆனா சாமி பாடினதுக்கு அப்புறம் அது இன்னுமே நம்மளுடைய நாவுக்கரசர் பாடினது இன்னுமே தேவாரம் ரொம்ப அணுக்கம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மூவர் முதலிகள் பாடின எல்லாமே தேவாரத்துல சேர்ந்துருச்சு. அப்படிங்கிறப்போ நாவுக்கரசர் பாடினதுக்கு நாவுக்கரசர் பாட்டு தேவாரம் சொல்ல மாட்டாங்க, இன்னொரு பேர் சொல்லுவாங்க. அது அடுத்த அமர்வுல அடியேன் கொஞ்சம் ரெஃபர் பண்ண சொல்றேன். ஆக கூற்றாயினவாறு யாராவது ஒருவர்கள் முதல் பாடல் மட்டும் யாராவது ஒருத்தவங்க பாடலாம். கூற்றாயினவாறு நான் பாடுறேன். விளக்ககளி கொடுமை பல செய்தன நான் அறியே ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே தோற்றாதென் வீட்டு அகம்படி வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கிட ஆற்றேன் அடியேன் அதிகை கேடில வீரட்டான துறை அம்மானே ஆற்றேன் அடியேன் அதிகை கேடில வீரட்டான துறை அம்மானே அம்மானே அம்மானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. சிவசிவ சிவ 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி சுவாமி. அடியன் வந்து எப்பயுமே என்ன பண்ணுவேன், கீழே அமர்ந்திருப்பேன். எப்பயுமே அந்த சமணங்கால் போட்டு உட்காரப்போ கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம்னாலும் உட்காந்துருப்பேன். இன்னும் தெரியல ஒரு 10 நாளாவே வந்து ஒரு காலம் அடக்குனா மொட்டி பயங்கரமா வலிக்குது. அது என்னன்னு தெரியல. அதனால அந்த ஜுரம் வந்ததுல இருந்து எல்லா மூட்டும் பாதிச்சிடுதுங்க ஐயா. சொக்கனாதா என்னன்னு தெரியல, ரொம்ப மொட்டி வலிக்கு, முழங்கால் வலிக்குது, அவ்வளவு வலி என்னன்னு தெரியல. அதனால கொஞ்ச நாளைக்கு கீழே உட்காராதீங்க. இந்த முட்டி வலி இப்ப எல்லாருக்கும் வந்ததுக்கு நான் அந்த பிசியோதெரபிட்ட போனது அவங்க சொல்றாங்க, கொஞ்ச நாள் கீழே உட்காராம நீங்க இது பண்ணுங்க, அது சீக்கிரம் கேட்டுறாங்க. எனக்கு அப்படிதான் இருந்தது. முட்டி வலி ரொம்ப இருந்தது. இப்ப கீழே உட்கார்ல, சேர்ல தான் எதுனாலும் உட்கார்ந்து இது பண்றேன். கொஞ்சம் பரவாயில்ல. சிறப்பு சிறப்பு மகிழ்ச்சி. டாக்டர் நேத்து கீழே உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க.
மகிழ்ச்சி மகிழ்ச்சி சாமி. ஆக அவ்வளவு, அதாவது எப்படி காலம் உண்டாகவே காதல் செய்கிறீர் மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமனே. சிவபெருமான சின்ன வயசுலயே அவனை காதல் செய்யணும். ஏன்னா இங்க பாருங்க, காலு மடக்க முடியல, இது பண்ண முடியல. எப்படி, அதாவது காலை மடிச்சேன்னா அது எடுக்கவே மாட்டேன். அவர் 5 மணி நேரம் 6 மணி நேரம் அப்படியே மடிச்சே பெருமாட்டுறா. பத்மாசனம் அவ்வளவு அருமையா பண்ண முடியும். இப்பெல்லாம் பத்மாசனம் பண்ண முடியல. என்ன காரணம் தெரியல, ஒரு சுணுக்கு விழுந்த மாதிரியே ஆயிப்போச்சு சைடுல காலில். அது என்னன்னு தெரியல. சரி, சிறப்பு. ஆக மந்திரமாவது நீர் இருக்குங்க ஐயா உங்க கூட. நமச்சோ சொக்கநாதா. அதனால பெருமான வந்து நம்ம அவர் இந்த கூற்றாயின வார்தான் மொத்த அந்த தேவாரத்துக்கு முதல் பாடல். மொத்த தேவாரத்துக்கே தோடுடைய செவியன் முதல் பாடல்ல. தோடுடைய செவியன் பாடுவதற்கு பல வருடங்களுக்கு முன்னதாகவே நாவுக்கரச பெருமான் பாடிட்டு இருக்காரு. நாவுக்கரசன் பாடி வந்துகிட்டு இருக்காரு. அப்பதான் கேட்கிறாரு, என்னது ஒரு புள்ள பிறந்திருக்கு, ஒரு இளம் கன்று பிறந்திருக்கு, அந்த புள்ள பாடிட்டு இருக்கு, தோட்டுடைய செவியன் பாடி ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது அந்த பிள்ளையை சுமந்து வர்றாரு. அதெல்லாம் பின்னாடி பார்க்க போறோம். அப்போ எங்கெல்லாம் பாட்டு வருதோ அந்த பாட்டை பாட போறோம். நம்ம இங்க எங்கெல்லாம் பாட்டு வருதோ அது எல்லா பாட்டையும் பாடிதான் உள்ள போறோம். எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, திருநாவுக்கரச புராணத்தை பார்த்துடலாம். சரி, ஆக கூற்றாயினவாறு அப்படிங்கிற பாடலை நீற்றினால் நிறைவாகிய மேனியலோடு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சிந்திக்கிறோம். சிந்திச்சு உள்ள அந்த பாடலை பாடுறாரு. உலக 7ம் வந்து சிறப்பா இருக்கிறதுக்கு. இப்ப அடுத்தது மண்ணும் 71வது பாடல். மண்ணும் பதிகம் அது பாடிய பின் வயிற்றடு சூளை மரப்பினிதான் அந்நின்ற நிலை கண்ட அகண்டிடலும் அடியேன் உயிரோடருள் தந்தான் என சென்னின் தந்ததென சென்னின்ற பரம்பொருள் ஆனவர்த்தம் திருவாரருள் பெற்ற சிறப்புடையோர் முன்னின்று தெருட்சி மருட்சியினால் முதல்வன் கருணை கடல் மூழ்கினரே. என்ன பண்ணிட்டாரு, அந்த பதிகம் பாடுறோன்னு வயிற்று அடுசூளை, அடுத்த வயிற்று அப்படியே குடலோடு துடக்கி முடக்கில் சொல்லுகின்ற சூளை நோயானது அங்க போயிடுச்சு. மரப்பிணிதான் அந்நின்ற நிலை கண்டு அகன்றிடலும். அங்க அது இருந்த இடம் தெரியாம என்ன பண்ணிருச்சு, அகன்று விட்டது. அடியேன் உயிரோடு அருள் தந்ததெனா சிவபெருமான், அது மணிவாசக பெருமான், மன்னிக்கணும், நாவுக்கரச பெருமான் உயிரோடு இருக்கும் போதே அருள் செய்யலாம். எல்லாருக்கும் இறந்ததுக்கு அப்புறம் அருள் செய்வான். மற்ற சமயங்கள் எல்லாம் இறைவன் முக்தி தருவது எப்படின்னா உடல் கடந்ததுக்கு அப்புறம் தான் தருவான். ஆனா சிவபெருமான் தருகின்றது உயிரோடு இருக்கும் போதே பெருமான் அருள் செய்வான். எல்லாருக்கும் அந்த கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வேலை. ஆனா நம்மளுக்கு எல்லாம் என்ன வேலை, கேம்பஸ் இன்டர்வியூன்னு சொல்ற மாதிரி நாம எல்லாருக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கிறது வேலை. அப்படின்ற போது உடலோடு இருக்கும் போதே பெருமான் தன்னுடைய இருப்பை காட்டி முக்தியை அருளுகின்ற ஆற்றல் சைவத்துக்கு மட்டும்தான் இருக்கு. அப்படிப்பட்ட பெருமான் அந்த பதிகம் பாடினோடனே சென்னின்ற பரம்பொருள் ஆனவர்தம் திருவாரருள் பெற்ற சிறப்புடையோர் முன்னின்று தெருட்சி மருட்சியினால் முதல்வன் கருணை கடல் மூழ்கினரே. அவனுடைய கருணை கடல்ல அங்க இருக்கக்கூடிய எல்லா அருளை பெற்றக்கூடிய ஞானிகள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, அந்த கடலை அவருக்கு இப்படி ஆயிடுச்சு. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே ஆஹா இப்படிப்பட்ட திருநீருக்கும் இப்படிப்பட்ட விஷயத்துக்கும் இவ்வளவு பெரிய அருள் இருக்கா, இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கான்னு சொல்லி அந்த திருவருளுடைய கருணை கடல்ல நம்முடைய நாவுக்கரசர் மட்டுமல்ல, திருவீரட்டானத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே அந்த கருணை கடல்ல மூழ்கியிருக்காரு. அப்படிப்பட்ட ஆற்றலுடையது அந்த அவருடைய அந்த முதல் பாடல். அந்த பாடலுக்கு அடுத்து 72 அங்கங்கள் அடங்க ரோமமெல்லாம் அடைய புலகங்கன் முகிழ் தரள பொங்கும் புனல் கண்கள் பொழிந்திடிய புவி மீது வீழ்ந்து புரண்டயர்வார் இங்கென் செயல் உற்ற பிழைப்பதனால் ஏறாத பெருந்த ஏரிடனின் தன் கருணை பெருவெள்ளமிட தகுமோவென இன்னன தாமொழிவார். அப்ப என்ன பண்றாங்க, அப்படியே வந்து சுவாமிக்கு எப்படி இருக்கான், நம்மளுடைய மணிவாசகர்னே வருது, மன்னிக்கணும், அவனுடைய நாவுக்கரச பெருமானுக்கு எப்படி இருக்கான், அவர் அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிக்குது. ஏன்னா யாருனாலையும் நீக்க முடியாத அந்த பிணி அங்க நீங்கி இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது உடலெல்லாம் அங்கங்கள் அடங்க ரோமம் எல்லாம் அடைய புலகாங்கிதம் சொல்லுவோம். புலகாங்கிதம், இந்த புலகம் அப்படின்னா மயிர்கால்கள் எல்லாம் அப்படியே எதிர்த்து நிக்கிறது பேரு புலகம் சொல்லுவோம். அந்த புலக ஆங்கிதம் அப்படின்னு பெறுகின்ற அந்த உரோமங்கள்லாம் அப்படியே போய் புலகாங்கிதம் அடைந்து பொங்கு புனல் கண்களில் பொழிந்து இழிய, அப்படியே பொங்கு புனல் எப்படி பொங்கி வருகின்றது அது போல கண்கள்ல புணர்ந்து வருகின்றது, பொழிந்து இழிய கண்கள்ல பொழிகின்றது அப்படின்னு சொல்லுவோம். இழிதல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இழிதல்னா தானாகவே
அந்த இடத்துல இருந்து நகருதல், அது பேர் இழிதல்னு பேர். இழிதல் என்னது? இழிதல் அப்படின்னா என்னன்னா, தானாகவே அந்த பொருளானது அந்த இடத்தை விட்டு அப்படியே விழுகிறது பேரு இழிதல்னு அர்த்தம். இந்த கண்ணீர் தண்ணி எப்படி வருதா, நாம எல்லாம் முக்கி அழுகிறப்போ அப்படியே ஏதோ ஒரு பிரயத்தனம் பண்ணி அழுவோம். அதனால வந்து என்ன ஆகும், அந்த கண்ணீர் தண்ணிக்கு ஒரு ஏதோ ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படுது. நமக்காக அழுகும் போது எதுக்கும். ஆனா சிவபெருமானை நினைச்சு அவங்ககிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அழுகும் போது கண்ணீர் தண்ணி வருவதே நமக்கு தெரியாது. நமக்கு கண்ணீர் வந்துட்டு இருக்கேன்னே தெரியாது. அது பேர் இழிந்த கண்ணீர்னு பேரும். இந்த இழிந்த கண்ணீர் என்ன பண்ணா, கண்ணீர் தண்ணி வருவதே தெரியாது. அது உடம்புல அது தானா அது போல போயிட்டு இருக்கும். அது பேரு இப்போ தலை மயிர் முடி வந்து இப்படி பிடிச்சி இழுத்தாலும் வந்துடும். அது பேரு அதுவும் வர்றதுதான். ஆனா தானா கொட்டுது இல்லையா முடி, தானா கொட்டுது இல்லை. எதுவுமே பண்ண மாட்டோம், தலை சீவ மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம். காலைல எந்திரிச்சு பார்த்தா பெட்ல 4 முடி கிடக்கும். அது பேர் இழிந்தல். தானாகவே எந்த பிரயத்தனம் இல்லாம தானாகவே விழுவது. சிவபெருமானுக்காக விழுகின்ற கண்ணீர் எப்படி கேட்கணுமா, பொழிந்து இழிய வேண்டுமா, அப்படியே பொழியணுமா. ஆனா அப்படியே உள்ள ஒரு புஷ் இருக்காது, உள்ள என்ன இருக்காது. இப்ப நமக்காக அழும்போது என்ன இருக்கும், உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? நான் சொல்லது புரிஞ்சுக்க முடியுதா? நமக்காக அழும்போது அதுல ஒரு புஷ் இருக்கும், நமக்கு அப்படியே கண்ணீர் தண்ணி வர்றதுக்கான ஒரு புஷ் இருக்கும். ஆனா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சிவபெருமானை கண்டு அப்படியே கண்ணீர் அழும்போது அதுல எந்த புஷ் இருக்காது. அது பேர் பொழிந்து இழிதல்னு பேரு. ஆகா, பேர்பட்ட பொழிந்தெளிய புவி மீது வீழ்ந்து புரண்டு அயர்வார். கீழே விழுந்து அப்படியே புரண்டு அப்படியே சந்தோஷப்படுறாரு. இங்கென் செயல் உற்ற பிழைப்பது, என்ன செயல் என உயிர் பிழைத்து விட்டேனே பெருமானே, ஏறாத பெருந்திடர் ஏறிட நின் தன் கருணை பெரு வெள்ளமிட தகுமோவென இன்னனதா மொழிவார். சாமி என்ன சொல்றாரு, இது மாதிரி எனக்கு இதை கொடுக்கலாமா சாமி, நான் இதை கொடுக்கறதுக்கு தகுதி உடையவனா, நான் வேற சமயத்துல இருந்து இப்பதான் வந்தேன், இன்னைக்குதான் வந்தேன், வந்து 10 நிமிஷத்துல ஒரு பாட்டு பாடினேன், அந்த பாட்டுக்கு நீ இவ்வளவு பெரிய பரிசு கொடுப்பையா? அவர் சொல்றாரு, நம்மளை பார்த்து கேட்கிறாரு நம்முடைய நாவுக்கரச பெருமான், எப்பா 10 நிமிஷம் உண்மையா இருந்ததுக்கே இவ்வளவு பெரிய அருள் செய்யறானே, நீங்க இதே சமயத்துல இத்தனை வருட காலங்களா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு அருள் செய்வோம் அப்படின்னு நம்ம எல்லாரையும் பார்த்து கேட்பது போல, பெருமான் இது எனக்கு தகுமோ, இதெல்லாம் செய்ய முடியுமா, இதெல்லாம் வந்து இதை வந்து என்னால பெற முடியுமா அப்படின்னு சொல்லி பெருமானை இது எனக்கு தகுதி உடையதா அப்படின்னு அவர் வந்து தன்னுடைய நிலைப்பாடுகளை சொல்லி பண்றாரு. பொய் வாய்மை பெருக்கிய புன் சமய பொறியில் சமன் நீசர் புறத்துறையாம் அவ்வாள் குழியின்கண் விழுந்தெழுமார் அறியாது மயங்கி அவம் புரிவேன் மைவாச நறுங்குழல் மாமலையான் மணவாளன் மலர்கடல் வந்தடையும் இவ்வாழ்வு பெருந்தது சூளையின் கெதிர்சை குறையன் கொள் என தொழுதார். சொல்றாரு, ஏன் சாமி, பொய் வாய்மை பெருக்கிய புன்சமயம், அதாவது நான் எங்க இருந்தேன் தெரியுமா, நான் புன் சமயம்னா புண்ணுடைய சமயம், குறையுடைய சமயமாக இருக்கக்கூடிய சமண சமயத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, பொய் வாய்மை, அந்த அவங்க வச்சிருக்கிற வாய்மை என்ன வாய்மையா, சமணர்கள் வைத்திருக்கக்கூடிய வாய்மை என்ன வாய்மையா, பொய் வாய்மை. அவங்களும் என்ன சொல்றாங்க, சமணர்களும் நூல்கள் நிறைய செய்திருக்காங்க, தெரியும் இல்லையா, நாலடியார், திரிகடுகம், திரிபஞ்ச மூலம், இது மாதிரி நிறைய நன்னெறி நூல்கள் வந்து சமணர்களும் செய்திருக்காங்க. திருவள்ளுவரே என்னன்னு சொல்றாங்க, அடியார்கள் இருக்கீங்களா சுவாமி, இருக்கீங்களா? சொல்லுங்கயா, எல்லாம் கேக்குது, கேட்கதான் இருக்கா? இல்ல, திருவள்ளுவரை என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம், திருவள்ளுவரை கூட என்னன்னு சொல்றோம், திருவள்ளுவரை கூட பொய்யாப்புலவர் சமணர், அவரையும் சமணர் லிஸ்ட்ல தான் சேர்க்கிறோம், அப்படியே சேர்க்கிறாங்க. ஆனா திருவள்ளுவர் சைவர் எப்படி சொல்றோம், அவர் இறைவாழ்த்து பாடுறாரு, அவர் வந்து மற்ற இறைவாழ்த்து பாடுற இறைவன்ற கொள்கை எதுல இல்ல, சமண சமயத்துல இல்ல. ஆனா அருகன்ற சாமியை கும்பிடுறதா சொல்றாங்க, அதெல்லாம் கிடையாது, இறை கொள்கை அங்க கிடையாது. அப்படிப்பட்ட அந்த கொள்கையில இருக்கிறாரு. அதனால சமணர்கள் வைத்திருக்கக்கூடிய வாய்மை எப்படிப்பட்ட வாய்மையா, பொய் வாய்மை. ஏன் அவங்க சொல்றதெல்லாம் பொய் கலந்த வாய்மையா, பொய் வாய்மை பெருக்கிய புன் சமய பொறியில் சமல் நீசர் புறத்துறையாம். அது என்னது, பொறியில், பொறிதான் பொறி அப்படின்னா நம்மளுடைய உடற்கூறுகள், 5 புலன்கள் இருக்குதான் பொறின்னு சொல்லுவோம். அதாவது அது அறிவுடைய பொருளுக்கு பேர் பொறின்னுவோம். எனக்கு பொறி தட்டலன்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டீங்களா? பொறி தட்ட மாட்டேங்குதுப்பா,
இந்த விஷயத்த எனக்கு புரிஞ்சது. பொறினா என்ன அர்த்தம்? அறிவு. பொறினா அறிவு. எனக்கு அவத்துல அதுல அறிவு தட்ட மாட்டேங்குதுப்பா. பொறியியல்னா அறிவில்லாத, பொறியியல்னா அறிவில்லாத. சமன் நீசர், சமன் அந்த நீசர்கள்னா தீயவர்கள், புறத்துறையாம். அவ்வாழ்குழியின் கண் விழுந்தெடுமாறு அறியாது மயங்கி அவம் புரிந்தேன். அங்க போய் நான் அவம்லப்பா புரிஞ்சேன். மைவாசன் அருங்குழல் மாமலையாம் மணவாளன் மலர்கடல் வந்தடையும் இவ்வாழ்வு பெருதரு சூளையின் எதிர்ச்செய் குறையன்குள் வெனத்தொழுதார். நான் சாமி, நான் அங்க போய் விழுந்துட்டேன். ஆனாலும் மைவாசம் பொழிகின்ற அந்த குழலை உடைய அந்த அன்னை பராசக்தியை இடபாகமாக கொண்ட கருணையினால் என்னவோ தெரியல, அடியேன் இத்தனை அவம் செய்தோம், அதை தவமாக மாற்றி என்னை நீ ஏற்றுக்கிட்டே பெருமானே. இப்படி ஒரு சாமி எங்கேயாவது பார்த்திருக்க முடியுமா அப்படின்னு பெருமானுடைய அந்த இவரட்டான பெருமானுடைய பெரிய செயல்களை இங்கே நமக்காக சொல்லுகின்றார். மேவுற்ற இவ்வேளையில் நீடிய சீர் வீரட்டம் அமர்ந்த பிரானருள் பாவுற்றலர் செந்தமிழன் சொல்வள பதிக தொடைபாடிய பான்மையினால் நாவுக்கரச என்று உலகேலும் நின் நாமம் நயப்புற மன்னுக என்று யாவர்க்கும் வியப்புற மஞ்சுரை வானிடையே ஒரு வாய்மை எழுந்ததுவே. இந்த பாடல் எல்லாரும் அப்படியே செம்பல் அப்படியே மஞ்சள் தடவை வச்சுக்கணும் இந்த 74வது பாடல். ஏன் அப்படின்னா, நாவுக்கரசருக்கு நாவுக்கரசர் அப்படின்ற அந்த பேரை சூட்டிய இடம் இந்த தான். என்ன சொல்றாங்க? மேவுற்ற இவ்வேளையில், இந்த மாதிரி நடந்திருக்கு இந்த வேளையில, நீடிய சீர் வீரட்டம் அமர்ந்த பிரான் அருளால், உள்ள இந்த வீரட்டானருடைய பிரானுடைய அருளால் பாவுற்றலர் செந்தமிழன் சொல்வள பதிகை தொடைபாடிய பான்மை. நான் திருப்பாசுரம் பாடி அவர் பெருமானை பாடி அந்த பான்மை, அந்த தன்மையினால் பதிகத்தொடை பாடிய நாவுக்கரசு. அழகு பாருங்களேன். நாவுக்கரசென்று உலகேடினும் நின் நாமம் நயப்புற மண்ணுக அப்படின்னு என்ன கெடுத்தான்? வானத்துல ஒரு சத்தம் கெடுத்தான். எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி அந்த கோவில்ல எல்லாரும் இருக்காங்க. வானத்துல ஒரு அசரீரி சத்தம் கெடுத்தான். என்ன அசரீரி சத்தம்? நாவுக்கரசு என்று உலகேலினும் நின் நாமம் நயப்புற மண்ணுக. எப்படி பாருங்க. என்று யாவர்க்கும் வியப்புற மஞ்சு உரை வானிடையே ஒரு வாய்மை எழுந்ததுவே. மஞ்சள் எனது மேகம் தவழ்கின்ற அந்த வானத்துல இருந்து ஒரு வாய்மைனா உண்மையான சொல் எழுந்ததான். என்ன சொல்லு? நாவுக்கரசு என்று உலகேலினும் நின் நாமம் நயப்புற மண்ணுக. தயவு செய்து எல்லாரும் இந்த வார்த்தை சொல்லுங்க. நாவுக்கரசு, இந்த வார்த்தை எல்லாரும் ஒரு தடவை வாசிக்கோங்க, தாங்களும் வாசிங்க. நாவுக்கரசு என்று உலகேலிலும் நின் நாமம் நயப்புற மண்ணுக. நின் நாமம் நயப்புற மண்ணுக. திருநாவுக்கரசருக்கு நாவுக்கரசர் அப்படின்னு பேர் வச்சது யாரு? சிவபெருமான். அழகு வீரட்டானேஸ்வரர். எப்படின்னு பாருங்களேன். உங்க ஊர்ல நம்ம ஊரு என்னதான் இருந்தாலும் அது உங்க ஊரு தான். உங்க ஊர்ல இருக்கக்கூடிய சாமி தான் நாவுக்கரசருக்கு திருநாவுக்கரசுன்னு பேரு எல்லாருக்கும் முன்னாடி வச்சிருக்காரு. மத்த யாருக்கும் சாமி பேர் வைக்கல. நீங்க பாருங்க, வேற யாருக்கும், மணிவாசகருக்கும் மணிவாசகன் அவர் தான் பேர் வச்சார், தெரியும்ல. மணிவாசகருக்கு மணிவாசகன் பேர் வச்சாரு. ஆனா என்ன வச்சாரு? எப்படி வச்சாரு? கமுக்கமும் வச்சாரு. அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அவருக்கு 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். மணிவாசகன்ற பேரு இவருக்கு வச்சாரு. அப்படி கூப்பிட்டவரு, மணிவாசகா உன்னுடைய வாசகம் எல்லாம் மாணிக்கம் போல இருக்கு, மாணிக்க வாசகா மணிவாசகான்னு சுவாமி பேர் வைக்கிறது. நானும் திருவாசகத்துல எல்லா பக்கமும் பெருட்டி பாக்குற, ஒரு இடத்துல கூட மணிவாசகன்ற சொல்லே இருக்காது. நீங்க பாத்துறீங்களா? திருவாசகத்துல ஒரு இடத்துல கூட மணிவாசகம். அப்புறம் எனக்கு டவுட் ஆகி போச்சு. நான் பெரியவங்கள்ட்ட போய் கேட்டேன், என்னங்க சாமி மாணிக்க வாசகர் அருளியதுன்றீங்க, மாணிக்க வாசகர்ன்ற பேரே காணா, எங்கதான் இது இருக்கு, எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா அவங்க சொன்னாங்க, இங்க இல்ல, திருவிளையாடற் புராணத்துல மாணிக்க வாசகர்னு சொல்லி சுவாமி அவரை கூப்பிடுறாரு. திருப்பெருந்துறையில திருவிளையாடற் புராணத்துல இருக்கு, அங்க இருந்துதான் அவர் மாணிக்க வாசகர்ன்ற பேரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னது அடி எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. அப்படி
திருவாசகத்துக்கு மணிவாசகருக்கு பேர் அவர் வைக்கல. சுந்தரான்னு கூப்பிட்டாரு. யார கூப்பிட்டாரு? சுந்தரான் பேர் வச்சது யாரு வச்சாரு? யாருக்கு வச்சாரு? கைலாயத்துல சாமி, கூப்பிட்டாரு. கைலாயத்துல சாமி சிவபெருமான். கைலாயத்துல நாவுக்கரசர், கைலாயத்துல நம்பி ஆரூருக்கு பேர் வச்சாரு. யாரு? சுந்தரா அப்படின்னு கூப்பிட்டு அவர் தான் கூப்பிட்டாரு. சுந்தரன்ற பேர் அவர் தான் வச்சாரு. ஆனா அப்படி கூப்பிடும் போது யாரு இல்ல? யாருமே இல்ல. அவர் அப்படி கூப்பிடும் போது, அவர் பேர் வைக்கும் போது யாரும் இல்ல. யாரும் இல்லாம பேர் வச்சாரு எல்லாத்துக்குமே. ஆனா எல்லாரும் பாக்குற மாதிரி ஒரு குழந்தைய தொட்டில போட்டு அது காதுல 3 தடவை சொல்லி பேர் வைக்கிற மாதிரி பேரு வச்சது ஒரே ஒருவர் தான். அது வேற யாரும் கிடையாது, நம்மளுடைய திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் அப்படிங்கிற பேரை ஏன் வைக்கிறாரு? எப்பா இந்த பாட்டு, நீ பாட்டு கூற்றாயினவாறுன்ற பாட்டு அவ்வளோ பெருசு. ஏன்னா அதுக்கு முன்னாடி யாரும் பாடல. யாரும் முத பாடிருக்காரு? சுவாமி தான் பாடிருக்காரு. நாவுக்கரசர் சுவாமி தான் பாடிருக்காரு. வீரட்டானேஸ்வரர் தான் பேர் வச்சிருக்காரு. யாருக்கு? சுவாமி. அப்படி இந்த பாடல் 74வது பாடல் சுவாமியோட இந்த 74வது பாடல் ரொம்ப முக்கியமான பாடல். இந்த பாடல் நம்ம எல்லாரும் இந்த பாடலை பார்க்கும் போதெல்லாம் சுவாமி அவருக்கு பேர் வச்சிருக்காரு. அவர் நின்ற கோலம். ஏன் பேர் வச்சாரு? ஏன்னா மருள் நீக்கியார்னு பேரு போயிடுச்சு. தர்மசேனன்ற பேரும் அவர் அங்க இருக்கிற வரைக்கும் தர்மசேனரா இருந்தாரு. இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் அதிகம் பாடினதுக்கு அப்புறம் யாரெல்லாம் புது பிறவி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு பேர் வைப்பாங்க. நீங்க தெரியல, நார்த் இந்தியால ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சு கொடுத்தோம்னா அவன் புது பிறவி எடுக்கிறவன். எங்க? தன்னுடைய கணவனுடைய இல்லத்துல புது பிறவி எடுக்கிறவன். அதனால கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு அவங்க பேர் வைப்பாங்க எல்லாரும், அந்த பெண்ணுக்கு. ஏன்னா அவ புதுதாக பிறவி எடுத்து எங்களோடு கலக்கின்றாள், அதனால அவளுக்கு ஒரு பேர். அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பெண்ணோட பேரும் மாறும் எப்பவுமே. நார்த் இந்தியால, இங்க அப்படி கிடையாது. நார்த் இந்தியால அது மாதிரி இங்க பேர் எப்ப வைப்பாங்கன்னா புது பிறவி எடுக்கும் போது. ஆகவே நாவுக்கரசர் தர்மசேனர் என்பவர் மறைந்து விட்டார். இப்பொழுது நம்முடன் இருப்பது நாவுக்கரசர். இந்த நாவுக்கரசர் வார்த்தை திருவைந்தெழுத்து, பஞ்சாக்கரம். திருஞான சம்பந்தர் பஞ்சாக்கரம், அப்புறம் நம்பி ஆரூரர் பஞ்சாக்கரம், அப்புறம் நம்ம காரைக்கால் அம்மையார் பஞ்சாக்கரம், அருணகிரியார் பஞ்சாக்கரம். இது எல்லாமே 5 எழுத்து மந்திரம். இதெல்லாம் சிவபெருமானுடைய திருவைந்தெழுத்தை சொல்லுவதும் இவருக்கு இங்க சொல்லுவதும் நமக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம். அதனால அந்த வாய்மை எழுந்ததான் அங்க 74 பாடல்ல. சிவசிவ 75. இத்தன்மை நிகழ்ந்து புலிநாவின் மொழிக்கிரையாகிய அன்பரும் இந்நெடுநாள் சிந்தந்திகள் தீவினையேன் அடையும் திருவோ இது என்று தெருண்டறியா தன்மையனான ராவணனுக்கு அருளும் கருணை திறமான அதன் மெய்த்தன்மை அறிந்து துதிப்பதுவே மேல் கொண்டு வணங்கினார் மெய்யுறவே. அவர் சொல்றாரு, பெருமானே, இவ்வருள் நீ செயல் நிகழ்ந்தாற்றோட்டால் நாவின் மொழிக்கு அரசான அன்பரும் இத்தனை நீண்ட காலமும் சித்தத்தினுள்ளே விளங்கிய தீவினை உடைய நான் அத்தகைய பெரும் பேரு இதுவோ. சாமி சொல்றாரு, இந்நெடுநாள் சித்தந்திகள் தீவினையே அடையும். இவ்வளோ காலமா, நெடுநாள் கொஞ்சம் நஞ்ச காலம் இல்ல, 40 வருஷமா என் நெடுநாள் சித்தந்திகள், சித்தத்தின் மூலமாக தீய வினையை மட்டும்தான் வச்சிருந்தேன், அடையும் திருவோ இது. எனக்கு போய் இவ்வளவு பெரிய பரிசு கொடுக்கலாமா சுவாமி என்று தெருண்டறியா அத்தன்மையனான ராவணனுக்கு. நீ எப்படிப்பட்டவனா? ராவணனுக்கே அருள் செய்தவனாச்சே, எனக்கு அருள் செய்யாம போயிடுவேன். ராவணன் பஞ்சமா பாதகம் செய்திருந்தாலும் அவனுக்கு அருள் செய்தவனாக ஆச்சே. அதனால ராவனுடைய அந்த ஆணவத்தையே கண்டு நீ அருள் செய்தவன். எனக்கு அருள் செய்தது ஆச்சரியம் இல்லை, இருந்தாலும் இது எனக்கு ஜாஸ்திப்பா, இது எனக்கு ரொம்ப அதிகம்ப்பா. எல்லாத்துக்கும் முன்னாடி போய் எனக்கு போய் பேர் வைக்கிறியப்பா, உன் உன்னுடைய திருவாய் மலர்ந்து எனக்கு போய் பேர் வைக்கிறியப்பா, இதுக்கு நான் தகுதியுடையவனா அப்படின்னு சொல்லி பெருமான் அப்படியே நம்மளுடைய திருநாவுக்கரசர் அப்படியே மகிழ்ந்து உருகுகின்ற இடம் இந்த இடம். ராவணன் செய்த செயல் என்ன? ராவணன் செய்யத்தகாத கைலை மலையை பெயர்க்க நினைத்ததும் அது நிறைவேறாத நிலையில் பெருமான் தனக்கு அளித்த மரக்கருணை நினைத்து வலுத்தினான். பெருமான் அவனுக்கு இறங்கி அருளான். இது போன்றதே இறைவன் தம்மளவிலும் அருளியது என்கிறார் நாவுக்கரசர். நாவுக்கரசர் என்ன சொல்றாரு? நீ இருக்கிற கோயிலையே இடிக்கிறதுக்கு, நீ இருக்கிற இடத்தையே இடிக்கிறதுக்கு என்ன பண்ணாரு? ராவணனையும் தன்னையும் ஒப்பிடுறார். ராவணன் என்ன பண்ணா?
நீங்க எல்லாம் ஒரு நிமிஷம் கவனிக்கணும். ராவணனை நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ராவணன் வந்து மாற்றான் மனைவியை கவர்ந்து சென்று விட்டான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. ஆனா அந்த செய்தி எங்க இல்ல, திருமுறையில எந்த இடத்துலயும் கிடையாது. அவன் மாற்றான் மனைவியை கவர்ந்து சென்றான்ற அந்த காம இச்சையை மையப்படுத்தி எந்த இடத்துலயும் கிடையாது. எல்லா இடத்துலயும் சொல்லுகின்றது ராவணன் கையிலையை பெயர்க்க முயற்சி செய்தான் தான் சொல்றான். தெரியல, ராவனுக்கு சொல்லுகின்ற குற்றச்சாட்டு என்னன்னா, அவன் கையிலையை பெயர்க்க முயற்சி செய்தான். முயற்சி செய்யும் போது என்ன பண்ணாரு, முதுகுல கால் பெருவிரல் அழுத்தினோடனே அவனுடைய 20 தோள்களும் அப்படி என்ன பண்ணுதான், உடைந்து போனதான். அப்பதான் புரிஞ்சுக்கிட்டானா நம்மளால ஆவது இல்ல, சிவபெருமானாலதான் ஆவதுன்னு சொல்லி அங்க சிவபெருமானுக்காக பாடல் இசைத்தான், பெருமான் அருள் செய்தான்னு சொல்லு. அப்போ தன்னால முடியும் அப்படின்னு எவ்வளவு தம்மு கட்டி இழுக்க முடியுமோ இழுத்தான். முடியலன்னு உடனே பெருமான் கையில விழுந்துட்டான். அப்படித்தானே ஞாபகம். நம்மளால முடியும்னு நினைச்சு வயிற்று வழிய தம்மு கட்டி நம்ம சமணர்கள் மூலமா அழிக்க முடியும்னு நினைச்சாரு. முடியலன்னு யார் காலில் விழுந்துட்டாரு, சிவபெருமான் காலில் விழுந்துட்டாரு. சிவன் அருள் செய்துட்டார். என்ன சொல்றாரு, ராவணன் எப்படி அருள் செய்தையோ அது மாதிரி எனக்கு நீ அருள் செய்துட்ட. ராவணன் தம்மு கட்டி தூக்குனா முடியலனாலும் காலில் விழுந்தா அருள் செஞ்ச. அது மாதிரி எனக்கு வயிற்று வழியை நான் தம்மு கட்டி இவங்களை வச்சு செஞ்சிடலாம், அவங்கள வச்சு பண்ணிடலாம். அது போலத்தான் நாம எல்லாரும் இந்த வழி வந்துருச்சு, ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா அதை கொண்டு சரி செய்யலாம், இதை கொண்டு சரி செய்யலாம்னு செஞ்சுட்டு இருப்போம். ஆனா கடைசியில சிவபெருமான் திருவடியில வீழ்ந்தாலும் சிவம் நம்மை காப்பார் அப்படிங்கிறத இங்க சொல்லி ராவணனுக்கும் தன்னையும் ஒப்பீடு செய்கின்றார் நம்முடைய பெருமான். ராவணனை எந்த இடத்துலையும் அடுத்து மாற்றான் மனைவியை கவர்ந்து சென்றான் அப்படிங்கிற வார்த்தை திருமுறையில இல்ல. சப்போஸ் இருந்ததுன்னா அடியார்கள் எனக்கு சொல்லுங்க. 76 பரசும் கருணை பெரியோன் அருள பரிபுன் தலையோர் நெறிபால் பட வந்து அரசிங்கருள் பெற்றுலகம் உயிர்ந்ததென அடியார் புடைசூழ திகைப்பதுதான் முரசம் பட கந்துடி கண்ணும் மையாள் முழவங்கிளை துந்துபி கண்ணடையான் நிறை சங்கொலி எல்லாம் முழங்குதலால் நெடுமா கடல் என்று நிறைந்துள்ளதே. பரத்தும் கருணை பெரியோன் அருளை பரிபுன் தலையோர் நெறிபால் பட வந்து அரசு அங்கு அருள் பெற்றுலகு உயிர்ந்ததென. சிவபெருமான என்ன சொல்றாங்கன்னா, வணங்கத்தக்க பேருடைய பெரியவரான சிவபெருமான் அங்கனம் செய்ய மயிர் பறித்த எழுந்த தலையுடைய சமணர்கள் சமய நெறி பாழ்பட்டு அழிய என்ன பண்ணாங்க, பரசும் கருணை பெரியோன் அருணர் பரிபுன் தலையோர் நெறி பால்பட. பரிபுன்ன யாரு, தன் தலைமயிரை பறித்துக் கொள்கின்றவர்கள். பரிபுன்ன யாரு, தன் தலைமயிரை பறித்துக் கொள்கின்றவர்களுடைய நெறி என்ன ஆயிடுச்சு, பால்பட. இப்போ சமண சமயத்திலிருந்து ஒருத்தர் வந்து சரியாயிட்டேன்னு சொல்லி சைவ சமயத்துல சேர்ந்தா எவனாவது இனிமே சமய சமயத்துல சேருவானா? ஏண்டா உன் சமயத்துல தர்மசேனன் இருக்கிறவருடைய வயிற்றுபடியவே நீக்க முடியாத நீ எப்படி எங்களுக்கு அருள் செய்வாரு? இனிமே யாரும் சேர மாட்டாங்களாம். அதனால என்ன சமயம் அழியுதான், பால்பட. சமண சமயம் பால்படுவதற்கு திருநாவுக்கரசர் இங்கு வந்து அருள் பெற்று அதனால் உலகம் உய்ந்தது என்று சிவனடியார்கள் எம்மருங்கும் சூழ்ந்த திருவதிகை நகரமானது. அங்க என்ன பண்ணாங்க, எல்லாரும் பால்பட வந்து வந்தரு சிங்கருள் வந்தரு அருள் பெற்று உலகு உயிர்ந்தார் என அடியார்கள் புடைசூழ திகைப்பதிதான் முரசம் பட. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, முரசு, துந்துபி, கண்ணுமை, யாழ், முழவம், கிளை அப்படின்னு பல பல பொருள். நம்ம இன்னைக்கு கைலாய வாத்தியம் சொல்றோம் இல்லையா, கைலாய வாத்தியம் மாதிரி எல்லா பொருள்களையும் வைத்து அப்படியே முழங்கிட்டாங்களாம். யாரு, அங்க இருக்கிற சிவனடியார்கள்லாம். ஆகா, சமண சமயத்துல இருந்து இப்படி சமண சமயம் பால்பட எங்க சமயத்துக்கு வந்திருக்காரு, வந்து பெருமானுடைய அருள் பெற்றிருக்காருன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய சிவனடியார்கள், திருவிழாட்டாம் சிவனடியார்கள்லாம் எல்லாரும் கடல் என்று நெருமா கடல் என்று நிறைந்தது போல எல்லாருக்கும் முரசு அறிவித்தார்களாம். எல்லாத்துக்கும் முரசு அறிவித்தார்கள். யாரு, நம்மளுடைய சிவனடியார் பெருமக்கள் எல்லாம் முரசு அறிவித்தார்கள். இந்த முரசு அறிவித்தது எங்க போய் கேட்டுருச்சு, முரசதிக்கு எங்க போய் கேட்டுருச்சு, அங்க இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய சமண சமய மக்களுக்கு போய் தெரிஞ்சிருச்சு எல்லாத்துக்கும். ஆகா, இப்படி ஆகி போச்சே. மையச்சுளை ஏறி
மகிழ்ந்தலர் சீர் வாகீசர் மனத்தொடு வாய்மையுடன் மெய்யுற்ற திருப்பணி செய்பவராய் விரவும் சிவசின்னம் விளங்கிடவே எய்துற்ற தியானம் அறாவுணர்வும் ஈரின்றி எழுந்த திருவாசகமும் ஈரின்றி எழுந்த திருவாசகமும் ஈரின்றி எழும் திருவாசகமும் கையில் திகழும் உளவாரமுடன் கைத்தொண்டு கலந்து கசிந்தினரே. இந்த திருவாசகம் அப்படிங்கிற வார்த்தை திருவாசகத்துல இல்ல, தெரியும்ல அவங்க எல்லாத்துக்கும். திருவாசகம் அப்படிங்கிற வார்த்தையும் திருவாசகத்துல கிடையாது. மாணிக்க வாசகர் அப்படிங்கிற வார்த்தையும் திருவாசகத்துல கிடையாது. ஆனா இந்த திருவாசகம்ன்ற வார்த்தை எங்க வருது அப்படின்னா, நம்மளுடைய சுவாமி நாவுக்கரசர் சொன்னது என்ன சொல்றாங்க, ஈரின்றி எழும் திருவாசகமும். அவர் வாயிலிருந்து வர்றது திருவாசகம் தான் சொல்றோம். அவர் வந்த வார்த்தைகள் நாவுக்கரசர் வார்த்தையால வந்தது திருவாசகம்னு சொல்றாங்க. இந்த இடத்துலதான் திருவாசகம் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு தெரிஞ்சு வருது. நிறைய இடங்கள்ல வந்தாலும் திருவாசகத்தை கண்டிப்பா திருவாசகத்தை எங்கேயாவது திருவாசகம் வார்த்தை இருக்கா என்ன சுவாமி? இருக்கா? இல்லைங்க, வாசகம் தனியா ஒரு வார்த்தை வரும். ஆனா இந்த வார்த்தை திருவாசகம் வார்த்தைங்க. திருவாசகம் வராது. ஆனா இங்க திருவாசகம்ன்ற வார்த்தை சுவாமி சொல்றாரு, மையற்றதை ஏறி மகிழ்ந்தலர் சீர் வாகீசர் மனத்தோடு வாய்மையுடன் மெய்யுற்ற திருப்பணி செய்பவராய். இப்ப என்ன பண்ணாரு? மெய்யுற்ற திருப்பணி. சிவபெருமானுக்கு செய்கின்ற திருப்பணி தான் மெய், இதெல்லாம் பொய். அவனுக்கு செய்கின்ற திருப்பணி தான் மெய். அதனால மெய்யுற்ற திருப்பணி செய்பவராய் விரவும் சிவசின்னம் விளங்கிடாது. உடம்பெல்லாம் சிவசின்னம் போட்டுக்கிறார். சிவனுடைய சின்னங்களாக இருக்கக்கூடிய திருவைந்தெழுத்து, திருநாமம், அக்குமாலை எல்லாம் சாமி போட்டுக்கிறாரு. அந்த மாலை போட்டு நம்மளுடைய ருத்ராட்ச மாலை எல்லாத்தையும் சாமி போட்டுக்கிறாரு. விளங்கிடவே எய்துற்ற தியானம் அறாவுணர்வும். அப்படியே மனதுல சுவாமியுடைய அந்த உணர்வு, நீங்காத உணர்வு, எய்துற்ற தியானமும் அறாவுணர்வும், அவர் சாமி கிட்ட இருந்து அகலாத உணர்வும், ஈரின்றி எழும் திருவாசகமும். அவருடைய வாக்குல வருகின்ற அத்தனையும் திருவாசகமா இருக்கு. கையில் திகழும் கையில் என்ன பண்ணிட்டாரு? உளவாரத்தடி எடுத்துக்கிட்டாரு. கையில் உளவாரத்தடி எடுத்துக்கிட்டாரு. சிவச்சின்னங்கள் தாங்குறாரு. தன் நாட்களை திருவாசகம் தாங்குறாரு. கை தொண்டு கலந்து கசிந்தினாரு. அவருடைய கையில இனிமே நம்ம கை தொண்டு செய்யணும். யாரை பார்த்து கத்துக்கிட்டாரு? அங்க இருக்கக்கூடிய அம்மா திலகவதியாரை பார்த்து. திலகவதியார் காட்டிய வழி நாம இனிமே செய்யணும். எல்லா கோயில்களும், திலகவதியார் ஒரு கோயில் இருக்காங்க, எல்லா கோயில்களுக்கும் சென்று நம்முடைய இந்த கைத்தொண்டு என்று சொல்லுகின்ற சரியை என்ற பணியை நாம செய்யணும் அப்படின்னு சொல்லி கசிந்து உருகுகின்றார் நம்மளுடைய சுவாமி. அடுத்து 78. மெய்மை பணி செய்த விருப்பதனால் விண்ணோர் தனி நாயகனார் கடலில் தம் இச்சை நிரம்ப வரம் பெறும் அத்தன்மை பதிமேவிய தாபதியார் மெய்மை சமய பிணி விட்டவர் முன் போதும் பிணி விட்டருளி பொருளா எம்மை பணிகொள் கருணை திறமிங்கியார் பெற்றனர் என இறஞ்சினரே. சுவாமி என்ன பண்ணாரு? எல்லாரும் போற்றுகின்ற வகையில தன்னுடைய அந்த சமய பிணி, பொய் சமய பிணி போய் மெய் சமயத்தினுடைய அந்த கருணை எல்லாம் வந்துவிட்டு அந்த மெய்ப்பணியை செய்ய அவர் சுவாமியுடைய திருவடியை அவர் பெற்றார் அப்படின்னு இந்த பாடல் நிகழ்கின்றது. 78. 79. இன்ன தன்மையில் இவர் சிவநெறியை எய்தி மண்ணு பேரருள் பெற்று இடர் நீங்கிய வண்ணம் பண்ணு தொன்மையில் பாடலி புத்திர நகரில் உண்மையே புரி அமனர் தாம் கேட்டது பொறாராய். அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஆகா, அவங்களுக்கு பொறுக்க முடியல. யாருனால பொறுக்க முடியல? அந்த பாடலி புத்தகத்தில் இருக்கக்கூடிய புத்தர்கள்னால இந்த செய்தியை பொறுக்க முடியல. இந்த செய்தியை பொறுக்க முடியல அப்படின்னு இந்த பாடல்ல சொன்னாங்க. இத்தன்மையில் இவர் சிவன். திலகவதியார் வீடு பேர் அடைந்தமையை இப்பாடலில் முதல் அடியில் பொருளாக அமைக்கலாம். இவ்வகையில் இவர் சிவநெறியை அடைந்து நிலை பெற்ற பேரருளை பெற்று. காரணம் என்ன பண்றாங்கன்னா, சென்ற பாடல் திலகவதியாரை பற்றியது. இப்பாடல் முதல் அடியில் இன்ன தன்மையில் இவர் சிவநெறியை எய்தி. மன்னிக்கணும், 70வது பாடல்.
இந்த பாடல் திலகவதியாரை பற்றியதுன்னு சொல்லிருக்காங்க. 78வது பாடல். மெய்மை பணி செய்த விருப்பதனால். யாரு? திலகவதியார். விண்ணோர் தனிநாயகனார் கடலில் தம்மிச்சை நிரம்ப வரம்பெறும் அத்தன்மை பதி மேவிய தாபதியார். தாபதியார்னா யாரு? தபோதினியார்னு சொல்லியிருந்தோம். தபோதினியார்ன்றது நம்மளுடைய சுவாமி தபத்திலே மிகச்சிறந்த பெண்ணாக தன்மைப்பதி தாபதியார். பொய்மை சமயப்பினி விட்டவர் முன். பொய்மை சமயப்பினி விட்டவர் யார்? இப்போ பொய்மை சமயப்பினி விட்டவர் யார் சாமி? பொய்மை சமயப்பணி விட்டவர் முன் போதும் பிணி விட்டருள பொருளா எம்மை பணிகொள்ளும் கருணை திறமிங்கு யார் பெற்றனர் என்று இறைஞ்சினார். இப்ப யார் பெருமையா பாடுறா? திலகவதியார் சொல்றாங்க, ஆகா என்ன போல உலகத்துல யாராவது இருக்க முடியுமா? என்ன போல யாராவது உலகத்துல இருக்க முடியுமா? யார் பெற்றனர்? யார? எம்மை பணி கொள்ளும் கருணை திறமிங்கு யார் பெற்றனர் என்ன இறைஞ்சினார்? யார் இறைஞ்சினார்? திலகவதியார். என்ன போல பெருமானுக்கு எனக்கு கருணை செஞ்ச மாதிரி உலகத்துக்கு பெருமான் கருணை வேற யாருக்கு செஞ்சிருக்கா? என் தம்பிக்கு சூளை நோயை கொடுத்து அந்த சமயத்திலிருந்து இங்க வர சொல்லி அந்த சூளையை நோயை நீக்கி இங்க சிறப்பா பண்றாரு அப்படின்னா அது யார் பண்றான்னா அது திலகவதியார் தான் சொல்றாங்க. என்னை போல இந்த உலகத்துல யாருக்காவது பெருமான் அருள் செய்திருக்கிறானான்னு கேட்டா இல்ல, நான் தான் பிறருள் பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லி திலகவதியாருடைய வாய்மையாக திலகவதியாருடைய இடமாக அமைகின்ற இந்த இடத்துல கடைசி அவங்க சொல்லியிருக்காங்க 86வது பாட்டுல. மன்னிக்கணும், எத்தனாவது பாடல்? இத்தன்மையில் தன்மையில் இவர் சிவநெறியை எய்தி. அப்போ இவ்வளவு நேரம் பேசினது யாரு? திலகவதியார். அப்போ அந்த பாட்டு கண்டினியூ ஆகுது. இன்ன தன்மையில் இவர் சிவநெறியை எய்தி. சிவநெறியை எய்திட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் சிவபதம் அடைந்து விட்டார்கள். ஏற்கனவே இவருக்கே எவ்வளவு வயசு? 80 வயசு. இவரோட மூத்தவங்க அவங்களுக்கு எவ்வளவு வயசு இருந்திருக்கும்? கூட தான் இருந்திருக்கும். ஒரு 5 வயசு கூட. 85 வயசு. 85 வயசுல இவ்வளவு ஆனந்தம் அடைந்து என்ன பண்ணிட்டாங்க? அம்மா அவர்கள் சிவபதம் அடைந்து விட்டார்கள். இன்ன தன்மையில் இவர் சிவ நெறியை எய்தி மண்ணு பேரருள் பெற்று இடர் நீங்கிய வண்ணம் பண்ணு தொன்மையில். அப்ப இந்த அம்மா சிவநெறி பெற்றுட்டாங்க, சிவகதி அடைந்துட்டார்கள். யாரு? திலகவதியார். சிவகதி அடைந்ததும் மண்ணு பேரருள் பெற்றிட. அப்ப இந்த மாதிரி அருள் பெற்ற நாவுக்கரசருடைய புகழ் எங்க போகுது? பாடலிபுத்திரத்துக்கு போகுது. அங்க இருக்கக்கூடிய அமணர்கள் அதை கேட்டு பொறுத்து கொள்ள முடியாமல் நிற்கின்றார்கள். இன்னும் ஒரு பாடலோடு நிறைவு செய்யலாம். எண்பதாவது பாடல். தருமசேனருக்கு வந்த அத்தடுப்பரும் சூளை ஒருவராலும் இங்கு ஒளிந்திடாமையின் அவர் உயப்போய் பெருகு சைவராய் பெயர்ந்து தம் பிணி ஒளிந்து உய்ந்தார் மறுவினம் பெரும் சமயம் வீழ்ந்ததுவென மருள்வார். அவங்களுக்கு எல்லாத்தையும் என்ன ஆயிடுச்சு? தருமசேனருக்கு வந்த அந்த நோயை நம்மளால நீக்க முடியல. ஒளிந்திடாமையின் அவர் உயப்போய், அவர் என்ன பண்ணாரு? வேற எங்கேயாவது போய் சரி பண்ணிக்கலான்னு போனவரு பெருகு செய்வராய் பெயர்ந்து இப்ப என்ன பண்ணிட்டாரு? பெருகு செய்வராய் பெயர்ந்து தம் பிணி ஒளிந்து உய்ந்தார். தன்னுடைய பிணி போயிடுச்சு அப்படின்னா மறுவினம் பெரும் சமயம் வீழ்ந்ததுவென மருள்வார். இனி போச்சு, இனி நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது, எல்லாமே போச்சு. ஏன்னா அவர் தான் பெரிய ஆளு. அவருக்குரிய வயிற்று வழியவே நம்மளால நீக்க முடியல. சைவத்துலதான் அதுக்கு உயிர் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா நம்ம சமயம் அழிந்து விடும் அப்படின்னு அழுப்பாங்க. என்னைக்காவது நம்ம நினைச்சிருக்கோமா நம்ம சமயம் அழிஞ்சிரும் நம்ம நினைச்சிருக்கோமா? இல்ல. ஏன்னா நம்ம சமயத்தை நடத்துறவன் யாரு? சிவபெருமான். அதனாலதான் இத்தனை காலமாக எத்தனையோ போர்கள் இருந்தும் எத்தனையோ தொடுப்புகள் இருந்தும் இன்னைக்கு சைவ சமயம் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து ஒரு கல் கூட நகராமல் அப்படியே ஆலமரமாக விரிந்து பறந்து நிற்கின்ற காரணம் இதை நடத்துகின்றவன் சிவபெருமான் அப்படிங்கிறனால நமக்கு அதுல பயம் கிடையாது. ஆனா சமணர்கள் என்ன பண்ணாங்க? காசுக்கு தானே நடத்துறாங்க. அவங்க ஏதோ ஏன் பண்ணாங்க? சமணர்கள் இதெல்லாம் நடத்தி சமண மன்னன் உருவாக்கி அவனுக்கு இவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? மன்னனுக்கு இவங்க குலகுருவா இருந்தா என்ன கிடைக்கும்? எல்லா பொருளும் கிடைக்கும், எல்லா புகழும் கிடைக்கும். அப்ப பொருள் புகழ் இவங்க எல்லாத்தையும் துறவுன்னு சொல்லி
ஆனா அவர்கள் பொருளுக்காகவும் புகழுக்காகவும் தான் செஞ்சாங்க, யாரு? சமணர்கள். ஆனா ஆனா நம்ம சைவத்துல அந்த மாதிரி இல்ல. இனி சமண சமயம் அழிவுற்றது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பயந்தார்கள் அப்படின்னு சொல்லி இந்த 80வது பாடல் நிறைகின்றது. இந்த 2 வரி மட்டும் பார்ப்போம். ஏன்னா அழிவுற்றதுன்னு நிறைய செய்ய வேணாம், முடிக்க வேணாம். 2 வரி மட்டும் பார்ப்போம். மலையும் பல் சமயங்களும் வென்று மற்றவரால். யாரு? சுவாமி என்ன பண்ணாரு? நம்மளுடைய சுவாமி மலையும் பல சமயங்களும் வென்று மற்றவரால், எல்லா சமயங்களையும் வெல்லுகின்ற ஆற்றலை யார் பெற்றுட்டாரு? நம்மளுடைய திருநாவுக்கரசர் பெற்றுவிட்டார் என்ற அந்த செய்தியை சொல்லி இந்த அளவில் நாம நிறைவு செய்கின்றோம். கிட்டத்தட்ட 81 பாடல் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 240 பாட்டு இருக்கு. போகும், மெதுவா போகலாம். எல்லாரும் சிறப்பா பண்ணலாம். ஆக என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, திலகவதியார் உயிர் தாங்கி நின்றுருக்காங்க. தம்பி எப்ப வருவான், வந்து எப்ப நம்ம சமயத்துல சேருவான், சேர்ந்து தம்பிக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு நிகழும்லாம் நினைக்கல. திலகவதியார் என்ன நினைச்சாங்கன்னா, தம்பி இங்க வரணும், வயிற்று வலி போகணும், சாமியை வழிபாடு செய்யணும், அவ்வளவுதான். இன்னைக்கு சாமி எல்லாருக்கும் முன்னாடி அவருக்கு பேரு வைப்பாரு, இவருக்கு இந்த இப்பேற்பட்ட புகழ் கிடைக்கும் அப்படின்லாம் தெரியல. அந்த புகழ்ச்சியில அம்மாவுக்கு அந்த இன்பம் சொல்லவே முடியாத இன்பமா அமைந்து, நல்ல இன்பமா பெருமான் கிட்ட என் கருணை என்னை விட பெரிய யாரு செய்ய முடியும், என்னை விட பெருசா யாரு பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பெருமானுடைய பெருங்கருணை எண்ணி எண்ணி அவர்கள் சிவபதம் அடைந்தார்கள். அவரை தொடர்ந்து சமணர்கள் அச்சமுற்றார்கள். அவரை தொடர்ந்து நம்முடைய சுவாமி மிகப்பெரிய ஆற்றல் உடையவராய், எல்லா சமயங்களையும் வெல்பவராய் திருநாவுக்கரசர் எழுந்து நின்றார் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த இந்த நம்முடைய நாவுக்கரசர் புராணத்தை அடியேன் நிறைவு செய்கின்றேன். எல்லா அடியார்களுக்கும் முதலாவதாக அடியனுடைய பொறுத்தரணும். இடையில பல காரணங்கள்னால இந்த மாதிரி போயிடுச்சு. இனிமே தொடர்ந்து நம்ம வாரம் ஒரு முறை பார்த்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணிக்கணும். இன்னைக்கு அந்த பிபிடி ஒர்க் ஆகல, அடியனை பொறுத்தரலணும். அதனால டைரக்டாவே எடுத்து நான் போட்டுட்டேன். இதுவும் உங்க எல்லாருக்கும் ஓரளவுக்கு அந்த ஒவ்வொரு செய்தியும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு திருநாவுக்கரசர் புராணம். அதனால அத்தனை பேருடைய திருவடியும் அடியேன் வீழ்ந்து வணங்கி, திலகவதியாருடைய திருவடியையும் நம்மளுடைய வீரட்டான பெருமக்களாகிய எங்க கடலூர் அடியார்களுடைய அத்தனை பேருடைய திருவடியையும் நினைச்சு அடியேன் ரொம்ப ரொம்ப இப்போ வீரட்டானத்தை இவ்வளவு உருகி பாக்குறப்பெல்லாம் வீரட்டானத்துக்கும் அடியனுக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. இப்ப எங்க அடியவர் பெருமக்கள் மூலமாக எனக்கும் அந்த வீரட்டானம் அப்படிங்கிற அந்த பதியுடைய எனக்கும் அது எங்க ஊர் அப்படின்னு சொல்லிக்கிற அந்த ஒரு ஆற்றல் அடியனுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது, யாருக்கு இந்த ஆற்றல் கிடைக்கும்? நமக்கும் அது நம்ம ஊரு தான், எங்க அம்மா ஊரு எங்களுடைய ஊரு அப்படின்னு சொல்லி அடியார்களோடு சேர்ந்து அந்த வீரட்டானேஸ்வரர் வழிபாடு செய்த அந்த நிகழ்வெல்லாம் இந்த புராணத்தை அடியன் பார்க்கும்போது வீரட்டானத்துடைய சிறப்பையும் வீரட்டான மக்களுடைய சிறப்பையும் நம்முடைய நாவுக்கரசருக்கு பேர் அங்கதான் கிடைச்சிருக்கு. அங்க இருக்கக்கூடிய அவருடைய சரியை தொண்டுக்கான அங்கீகாரம் அங்கதான் கிடைச்சிருக்குன்னு நினைக்கும் போது அடியன் புலகாங்கிதம் அடைந்த, எனக்கு வார்த்தைகளே இல்லை. ஏற்கனவே அந்த திருவீரட்டானத்துடைய திருவதிகையினுடைய அந்த கோவிலுக்கு சென்ற நினைப்பு எப்பொழுதுமே அடியனுடைய உயிர் அடிநாதத்துல நின்று கொண்டே இருக்கும். அதுக்கெல்லாம் கண்டிப்பா அடியன் நம்மளுடைய கடலூர் பெருமக்கள் அத்தனை பேருடைய திருவடியும் அடியன் போற்றி பணிகின்ற, குறிப்பா நம்மளுடைய புவனேஸ்வரி அம்மா அவர்களுடைய திருவடிய அடியன் பல்காலும் வீழ்ந்து வணங்குற. இப்பேற்பட்ட அருள் பெற்றவர்கள் நீங்க, யாருக்கும் கிடைக்க முடியாத அருள். நான் மதுரையைத்தான் பெருசு நினைச்சிட்டு இருந்தேன். மதுரை என்பதில 64 திருவிழாடல் செய்திருக்க ஆச்சாக்கும் மூச்சாக்கும் எங்க ஊர் தான் பெருசாக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல தில்லை பெருசு, தில்லைக்கும் போயாச்சு, திருவதிகையும் பெருசு அப்படின்னு சொல்லி உங்க திருவதிகைக்கு கிடைத்த அந்த பொருளை எல்லாம் அடியன் எண்ணி எண்ணி மகிழ்ந்திருந்தேன் என்று சொல்லி அதுக்காக வழிவகை செய்து கொடுத்த பிரேமாமா மற்றும் அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியன் பல்காலம் வீழ்ந்து வணங்கி தொழுது திருநாவுக்கரசருடைய திருவடியையும் வீரட்டானேஸ்வரர் திருவடியையும் அடியன் போற்றி பணிகின்றேன். கண்டிப்பா மெதுவா நம்ம போக போறோம். எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா போய் உள்ளுக்குள்ள ஒரு பாட்டும் அவர் சொல்றப்பெல்லாம் அந்த பாட்டை பாடப்போம். இந்த பாட்டை அவர் பாடினாலும் அந்த பாட்டை நம்ம பாடியிருப்போம். அப்படி பாடி மகிழ்ந்து நம்மளுடைய நாவுக்கரசருடைய பயணம் செய்ய போறோம்னு சொல்லி அடியார்களை திருவடி வணங்கி இதை நிறைவு செய்யும் முகமாக பிரேமாமா அவர்கள் வாழ்த்துப்பாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வான்முகில் வளாது வைக மலி வளம் சுரக்க மன்னன்
கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் போக நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். யாரு தந்தர பாடிலாமா? அடியார் கேட்டுட்டு அப்புறம் பாடலாம். ரெண்டு பேருக்கு வாய்ப்பு கொடுப்போம். அடியார்கள் தாங்கள் பெற்ற அனுபவங்கள் சொல்லலாம். சுவாமி, அனுபவங்கள் ஐயா, சொல்லுங்க. ஒரு சின்ன சந்தேகம் மட்டும் கேட்டுறாங்கய்யா. அதாவதுங்கய்யா, வந்து திருநாவுக்கர் சுவாமிகள் வந்து 41 வயதுலதான் அவர் வந்தாருன்னு சொல்லி படிச்சு சொல்ல வரலாறு சொல்றதுதான். ஆனா ஐயா வந்து திருவதிகளை வந்து தன் சூளை நோய் நீங்கணும்ட்டு அங்க வந்து 41வது வயதுன்னு போட்டிருக்குங்க. மன்னிக்கணும் பிரேமம்மா. 41 வயசுல வரல, அவர் 60வது வயசுலதான் வந்தாரு அப்படின்னு தான் படிச்சிருக்கிறோம். அப்படிங்களா? சரி. ஆனா கேட்ட வரைக்கும் அதுக்குள்ள அம்மையாருக்கு எப்படிங்க 84 வயசு ஆகும்? அதாவது கரெக்ட். இப்ப என்னன்னா 20 வயசுல இங்க இருந்து போயிருக்காரு. எங்க தன்னுடைய 20வது அகவையில இங்க இருந்து பாடலிபுத்திரம் போயிருக்காரு. 40 ஆண்டு காலம் அங்க இருந்திருக்காரு. எங்க 40 ஆண்டு காலம் அங்க வந்து நம்ம இதுல சமண சமயத்துல இருந்திருக்காரு. ஐயா வரும்போது அகவை வந்து 60க்கும் மேல இருக்கு அப்படின்னு தான் நமக்கு சமயத்துல சொல்றாங்க. அது ஏன்னா நமக்கு பதம் பெறப்போ ஐயா பதம் பெறப்போ 80 வயது நினைக்கிறேன், 80 வயது நினைக்கிறேன். ஐயா நம்ம சுவாமி பதம் பெறப்போ 80 வயதுக்குள்ள 75ல இருந்து 80 வயதுக்குள்ள இருக்கும்னு சொல்றாங்க. அதே சமயத்துல நம்மளுடைய ஐயா 81வது வயதுல அவரு இறைவனடி போனாரு. பதம் அவருக்கு அங்க கிடைச்சிருக்கு. அது நமக்கு மாணிக்கவாசகருக்கு 35 வயதுன்னு சொல்றாங்க. நம்மளுடைய சுவாமிக்கு 16 வயது, நம்ம இவரு ஞானசம்பந்தருக்கு 16 வயது. அதுக்கப்புறம் நம்மளுடைய இவருக்கு வந்து 25 வயதோ 25 வயது நம்ம சுந்தர பெருமான். இதுதான் நமக்கு வயது, அது அப்ராக்சிமேட்டா சொல்லியிருக்காங்க. அப்போ இவருக்கு வந்து 60 65 அந்த வயதுல இருக்கும்போது கண்டிப்பா அம்மையார் வந்து ஒரு 5 வருடத்துக்கு முன்னதா இருந்திருப்பாங்க. ஒரு 70 வயது, 80 வயதுன்ட்டேன். ஒரு 70 வயதுல அவங்க பூரணமா வயதும் பூரணம், மனதும் பூரணம், அவர்கள் எல்லாமே பூரணமா அவர்கள் செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அது பண்ணோம். அடியன் வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய அந்த இதெல்லாம் கிளப்பி விட்டுட்டு நம்ம திலகவதியார் அம்மையாருக்கு வந்து நம்ம கண்டிப்பா ஒரு கோவில் எடுப்போம்னு சொல்லி கிளப்பி விட்டு அதுக்கப்புறம் அடியன் வந்து முழுவதுமா பல இன்னல்கள், என்னால அதை சிந்திக்க முடியாத அளவுக்கு இன்னல்கள் ஆயிப்போச்சு. அப்பதான் யோசிச்சேன், திலகவதியாருக்கு பெறையாத இன்னல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனாலும் சின்ன இன்னலரையே நம்ம வந்து அதை பெருசா எடுத்துக்கிட்டு போறோம். ஆனா அம்மையார் வந்து தன்னுடைய தாய் தந்தையர் எல்லாம் இழந்து தம்பியும் போய் தான் இருந்த வீடும் போய் அவர்கள் போய் உளவாரம் செய்து அவருடைய மனது எவ்வளவு புண்பட்டிருக்கும். ஆனாலும் சிவத்தை விடாம நிற்கின்றார்கள். நாம் ஒரு சின்ன உலகவியலுக்கே இப்படி சிவத்தை விட்டுட்டோமேன்னு சொல்லி அடியன் வருந்தேன். ஆனாலும் மனதுக்குள்ள அந்த எண்ணம் போயிட்டு இருக்கு. அதுக்கு சரியான திட்டம் நான் வச்சுக்கிட்டே தான் இருக்கேன். ஏன்னா மனதுல ஓடிட்டு இருந்தாலும் இதை இப்படி பண்ணணும்னு சொல்லி அம்மா வந்து நம்பர் கொடுத்தாங்க. ஐயாவை தொடர்பு கொண்டேன். அதுக்கப்புறம் கண்டிப்பா பேசலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை வந்து நம்ம தெரியல, திருநாவுக்கரசர் புராணம் முடிக்கிறப்போ ரொம்ப பெருசா இல்லாட்டினாலும் நம்ம அம்மையாரை மட்டும் கூட செஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா அடியவர் பெருமக்களை வச்சு நம்ம அந்த தந்தவனங்கள் அமைக்கிறது எல்லாமே பண்ணலாம் அப்படிங்கிறது அடியனுடைய அது உள்ள கிடைக்கல இருக்கு. அதையும் அடியார்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அது அடியாள மனசுல அது போய்கிட்டே தான் இருக்குன்றதையும் அடியன் சொல்லி மகிழ்கின்றேன். அதனால எந்த சூழல் வந்தாலும் நமக்கு பெருமானுக்கு செய்கிற அந்த பெரும் தொண்டை மட்டும் என்னைக்கும் உற்றக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்து அடியன் எல்லாருக்கும் சொல்றேன். அதனால திலகவதியார் பூரண வயதோடு நிறைவுற்றார்கள் தான் சொல்ல வேற ஒன்று அடியன் சொல்ல வந்தது. திலகவதியார் பூரண வயதுல பூரண மனத்தோடு பூரண எண்ணத்தோடு அவர்கள் சிவபதம் அடைந்தார்கள் அப்படின்னு நினைக்கும் போது இந்த குறிப்பு வந்து நான் நிறைய தடவை படிச்சிருக்கேன். ஆனா எனக்கு தெரியல, இன்னைக்கு அடியன் வந்து இந்த குறிப்பு கிடைச்சிருக்கு. நமக்கு இப்ப அடியார்களோடு சேர்ந்து படிக்கும் போது இந்த குறிப்பு கிடைச்சிருக்கு. அடியன் வந்து தனியா படிக்கிறப்போ இந்த செய்தி எனக்கு ஏறல. அதனால இன்னைக்கு நிறைய செய்திகள் வந்து பெருமான் அடியார்களோடு பயணிக்கும் போது கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வணங்கி. சிவகுமார் ஐயாவுக்கு நிறைய தெரியும் இதை பத்தி. சிவகுமார் ஐயாவை பேச சொல்லுங்க, நல்லா தெரியும். சுவாமி ஐயா சிவகுமார் ஐயா. ஆமாங்க ஐயா, இப்பதான் நானும் இந்த வரி நீங்க படிக்கும் போதுதான் நான் தெரிஞ்சுக்கிறேன். அம்மா வந்து இப்பதான் உய்வு அடைஞ்சாங்க அப்படின்றது. இது வரலையும் படிக்கும்போது புரியவே இல்லைங்க ஐயா, இப்பதான் தெரிஞ்சுக்கிறேன். அடியார்கள் தங்களுடைய அனுபவம் சொல்லலாம், சொல்லிட்டு நம்ம நிறைவு செய்வோம். கண்டிப்பா சிவகுமார் ஐயா நம்ம திரும்ப ஐயா சதய உற்சவம் வருங்கய்யா. திருநாவுக்கரசு சதய உற்சவம் மே மாசம் வரும், சித்திரை மாசம் வரும். ரொம்ப சிறப்பான முறையில திருவாமூர்ல ஒவ்வொரு வருடமும் சிறப்பான முறையில
திருநாவுக்கரசருடைய அந்த கோயிலை விட திருநாவுக்கரசர் கோயில் இருக்கிற இடம் தாங்க ரொம்ப அபிஷேகம் ஆராதனை, பல அடியார்கள்லாம் வருவாங்க, அருளாளர்கள்லாம் வருவாங்க. அந்த 2-3 நாளும் திருவிழா கூட்டமா தாங்க இருப்பாங்க. அடியன் நிறைய அதுல சிவகுமார் ஐயா பெரும்பங்கு வகிக்கிறாருங்க. ஐயா பேச விட்டா நல்லா பேசுவாங்க ஐயா. அவங்க பெரும்பங்க வகுத்து அங்கேயே இருப்பாங்க. 3 நாளும் காலையிலயும் போயிட்டு நைட்டு அங்கேயும் 3 நாள் அவங்களுடைய தொண்டு பெரிய தொண்டு அங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. ஐயா சிவகுமார் ஐயா நீங்க பேசுங்கய்யா, நீங்க பேசுங்கய்யா. திருவாரூர்லயாமா? திருவாரூர் இல்ல, இவ்வளவு பெருமானில் தொண்டு செய்கிற அடியவர்களுக்கு முன்னாடி அடியன் அவர்களை பற்றியே பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்ச இடத்துல அடியன் பெரும் பாக்கியம் அடைகிற சுவாமி. அடியன் செய்த தவம் தான் இது. ஐயா சொல்லுங்கய்யா. சுவாமி உங்க அனுபவம் சொல்லுங்க சாமி, அனுபவம் சொல்லுங்க. என்ன கேட்கலாம் ஐயா, உங்க அனுபவம். இல்ல, திலகவதியார் முக்தி அடைஞ்சது யாரும் சொல்லலாம்னு நீங்க படிக்கிற பாட்டுல அது கிடைச்சது. ஆனா அது மாதிரி கேள்வி எங்க இல்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டதே. ஆனா முக்தி அடைஞ்சான்றதுக்கு இப்ப அந்த பாட்டு வரி வந்தது நீங்க சுட்டி கட்ட மகிழ்ச்சியா இருக்கு. அது ஒரு சிறப்பான இது. அப்புறம் யாருமே இல்லாத பேர் வச்சாங்க, இவருக்கு மட்டும் தான் எல்லாரும் வச்சாங்க. அது ஒரு சிறப்பான கேட்க முடியுங்க. நான் ஒரு மருத்துவமனைகளும் அதிகமா பேச முடியல. ஆனா சித்திர கவியம் மே 1, 2, 3 நாட்கள் வருது. அந்த வாட்ஸ்அப்ல பத்திரிகை போட்டு விடுறோம் உங்களுக்கு. சரிங்க சாமி. அதே ஒரே ஒரு சின்ன விண்ணப்பம் சாமி. கண்டிப்பா வருகின்ற அடியவர்களுக்கு திலகவதியாருடைய நந்தவனத்தை சரி செய்யணும்ன்ற எல்லா அடியவர்களுக்கும் ஒரு சின்ன ஒரு விண்ணப்பம் மட்டும் நாம ரெடி பண்ணுவோம் சாமி. மே மாசம் தானே வரப்போகுது. முன்னாடியே ஒரு பத்திரிக்கை மாதிரி ரெடி பண்ணிடுறோம். அதை நம்ம அடியார்களுக்கு எல்லாம் கையில கொடுங்க. அதை நம்ம எல்லாருக்கும் தெரியப்படுத்தும் முதல்ல. அதுக்கப்புறம் நம்ம அதுக்கான முயற்சிகளை நம்ம இறக்குவோம் சாமி. கண்டிப்பா நந்தவனத்தை எல்லாரும் உழவார பணிக்கு எங்க குடும்பத்துல 4 பேரையும் கூட்டுங்க ஐயா. நாங்க ஒரு நாள் வர்றோங்க ஐயா. டைம் ஒதுக்கிட்டு. சரிங்க. திருவதிகை நல்லதுங்க. இதை பத்தி நம்ம ஒரு பெரிய நிரல் திட்டம் மாதிரி போட்டு அதை செய்வோம் சாமி. எல்லாமே பெருமானுடைய பெருங்கருணை, திலகவதியாருடைய பெருங்கருணை சாமி. சிவசிவம். நன்றிங்க. சிறப்பு, ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. மேலும் நீங்க இதே மாதிரி நிறைய எங்களுக்கு சொல்லணும், நாங்க எல்லாம் கேட்கணுங்க ஐயா. வணக்கங்க ஐயா. சிவாய. அற்புதம். சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் அற்புதம். கேட்ட அனைவருக்கும் ஆனந்தம். நன்றிங்க ஐயா. சிவாய. நன்றிங்க ஐயா. ஒரு சந்தேகம் ஐயா, நீங்க கோயில் உள்ள போகும்போது மற்ற தெய்வங்கள் எல்லாரையும் வணங்கிட்டு அப்புறம் தான் உள்ள போய் கும்பிடணும்னு சொல்றீங்க. அப்போ சுத்தி இருக்கிற சிறு தெய்வங்கள் எல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் போய் நம்ம மூலவரை கும்பிடலாமா? சிறு தெய்வங்கள் நவகிரகம் இருக்கும், நிறைய எல்லா சாமியுமே இருக்கும்ல சுத்தி. கோயில் சுத்தி வரும்போது அம்பாள், துர்க்கை அந்த மாதிரி நிறைய இருக்கும். விநாயகர், முருகர்ல இருந்து ஆரம்பிச்சு சுத்தி வரும்போது 64 அந்த மாதிரி சிவனுடைய அமைப்பு தாமா. எல்லாருமே நீங்க சுற்றி வலம் வரும்போது எனக்கு தெரிஞ்சு நவகிரகம் இப்பதான் எல்லா கோயில்களையும் வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நவகிரகங்கள் பழமையான கோயில்கள்ல நவகிரகங்கள் எல்லாம் கிடையாது. இப்ப ரீசெண்டா வச்சதுதான் நவகிரகங்கள் எல்லாம். வெளியில என்ன இருக்கும்னா, வெளிப்பிரகாரத்துல பெருமானுடைய அந்த வீரட்ட செயல்கள் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வெளிப்பிரகாரம். உள்பிரகாரம் போனா 63 இருப்பாங்க. அதுக்குள்ள நந்தியம் பெருமான் இருப்பாரு. அதுக்குள்ள சிவனும் விநாயகரும் முருகரும் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே சிவனுடைய வடிவங்கள் தான். விநாயக பெருமானும் முருகனும் சிறு தெய்வங்கள் அல்ல. அவர்களும் சிவபெருமானுடைய வடிவங்கள். அன்னை பராசக்தியும் சிறு தெய்வம் அல்ல, அவளும் அவனுடைய வடிவம் தான். திருமாலும் கூட சங்கரன் நாராயணாக ஒரு பாதி பெற்றிருக்காரு. அவரும் சிவனடியார் தான். முதலாவதாக இறைவனிடம் திருவுருள் பெற்ற சிவனடியார் தான். நம்ம நவ கிரகங்களும் நீங்க பாத்தீங்கன்னா 9 கிரகங்களும் சிவனை வழிபாடு செய்த தலமாக நம்முடைய கும்பகோணத்துல ஃபுல்லா இருக்கும். ராகு வழிபட்ட தலம், கேது வழிபட்ட தலம், அதுக்கப்புறம் குரு பகவான் வழிபட்ட தலம்னு சொல்லி எல்லாருமே சிவனை வழிபட்டனால எல்லாம் சிவனடியார்கள் தான். யாரும் அங்கே சிறு தெய்வங்கள்ன்ற கான்செப்டே கிடையாது நம்மளுக்கு. எல்லாரும் சிவனடியார்கள், சிவம் ஒருவர், அவ்வளவுதான். அதுதான் நம்மளுடைய எண்ணமே. அருமையான கேள்வி.
வேதியன்றதுக்கு வேதியன்னு ஏன் நம்ம பெருமானுக்கு பேர் வந்ததுன்னு கேளுங்க. நான் இவ்வளவு நாள் அவரு வேதங்கள்லாம் அருளனாரு, அதனால்தான் வேதியன் சொல்றாங்க அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஆனா இப்ப நீங்க சொன்னீங்க கூட்டுவிப்பவன். அதனாலதான் வேள்வியில வேதியர்கள்லாம் அந்த வேள்வியில பொருள் எல்லாம் சேர்க்கறாங்கல்ல, கூட்டு வைக்கிறது. அதனாலதான் அவங்களுக்கு வேதியர்கள்னு பேரு அப்படின்னு சொன்னீங்க. இது நல்ல விளக்கம் ஐயா, எனக்கு நல்லா புரிஞ்சுக்கினேன். அப்புறம் எனக்கு அந்த 77வது போட்டல ஒரு சந்தேகம். நீங்க திருவாசகம்ன்றத நம்ம மாணிக்க வாசகர் அருளனாதான் அந்த வரின்னு எனக்கு படலங்க ஐயா. மாணிக்க வாசகர் சொல்லல. திருவாசகம்ன்ற வார்த்தை திருவாசகத்துல இல்ல. திருவாசகம்ன்ற வார்த்தை நம்முடைய சுவாமி நாவுக்கரசர் புராணத்துல திருவாசகம்ன்ற வார்த்தை வருது அப்படின்னு சொன்னேன். திருவாசகத்தை திருவாசகம் இல்ல. ஆனா திருவாசகத்தை குறிக்கல, அந்த திருவாசகத்தை ஐயா குறிக்கல, அவருடைய வாக்கதான் சொல்றாரு. அவருடைய வாக்குதான். சிவபெருமானை பாடுகின்ற எல்லாமே திருவாசகம் தான், வேற ஒண்ணும் இல்ல. சிவபெருமானை பாடுகின்ற எல்லாமே திருவாசகம் தான். அது நாம ஸ்பெசிபிக்கா இது திருவாசகத்துக்கு சொல்றோம். எல்லாமே திருப்பாட்டு தான். எல்லாமே பெருமானுக்கு செய்கின்றதெல்லாம் தேவம். சாமி பாடுறதுக்கு முன்னாடியே அதுக்கு பேர் தேவாரம்னு பேர். யாரு? நம்மளுடைய சமயத்துக்குள்ள இவர் வர்றதுக்கு முன்னாடியே பூஜை நேரத்துல பாடுகின்ற பாடலுக்கு பேரு தேவாரம்னு பேர். அது சாமி பாடினாலும் அது தேவாரம் ஆக்கிட்டாங்க. முன்னாடியே இருக்கு. நாம நாவுக்கரசர் பாடுறதுக்கு முன்னாடியே பாடல்கள் இருந்திருக்கு. அந்த பாடல்களுக்கு பேரு தேவாரம்னு பேர் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சுவாமி பாட நிறைய பாடல்கள் வந்தோடனே அதையும் தேவாரத்தோட சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க, வேற ஒண்ணும் இல்லை. அது நம்முடைய சுவாமி சொன்ன திருவாசகத்தை குறிக்குதுன்னு சொல்ல. இந்த வார்த்தை அங்க அமைஞ்சிருக்கு. திருவாசகம்ன்ற வார்த்தை நம்மளுடைய நாவுக்கரசருடைய பாடி அந்த வார்த்தையில அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அது பெருமைப்பட்டு பார்த்துக்கிட்டோம், வேற ஒண்ணும். ஐயா, அப்புறம் அந்த 8 தலங்கள் அட்டவிரட்ட தலங்கள் ஒரு தடவை சொல்லிடுறாங்க ஐயா. திருக்கண்டியூர் பிரம்மன் சிரம் கொய்தது. திருக்கோவலூர் அந்தகாசுரனை சங்கரித்தது. திரு அதிகை திருபுரத்தை எரித்தது. திருப்பரியலூர் தக்கன் சிரம் கொய்தது. திருவிற்குடி சலந்தாசுரனை சங்கரித்தது. வழுவூர் யானையை உரித்து போத்தியது. திருக்குறுக்கை காமனை எரித்தது. திருக்கடையூர் யமனை உதைத்தது. நன்றிங்க ஐயா. சிறப்பு சிறப்பு. திருவிரட்டம் அட்டவிரட்ட செயல்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க சுவாமி. ஒரு அடியவருக்கு வாய்ப்பு, அதோடு நிறைவு செய்யறோம். ஐயா ஐயா சண்டிகேஸ்வரர் கும்பிட்டு பெருமான் கும்பிடணுமா, பெருமானை கும்பிட்டு சண்டிகேஸ்வரர் கும்பிடணுமா? பெருமானுக்கு போறப்பையும் சண்டிகேஸ்வரர், வளம் வர்றப்ப சண்டிகேஸ்வரர் கும்பிட்டுலாம், கும்பிட்டு திரும்ப பெருமானை கும்பிட்டு வரும்போது திரும்ப மீண்டும் சண்டிகேஸ்வரர் வணங்கணும். சண்டிகேஸ்வரரை நம்ம போறோம் இல்லையா, வளம் வர்றப்ப சண்டிகேஸ்வரர் இருப்பாரு, அப்பையும் வணங்கணும். கோவில சாமி உள்ள போய் சாமி பார்த்துட்டு சண்டிகேஸ்வரர் வழியா தான் வரணும். சண்டிகேஸ்வரர் வழியா தான் அவர்கிட்ட நம்ம பெற்ற அந்த அனுபவங்களை அவர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு ஒரு மரபு. சண்டிகேஸ்வரர் பெருமானை பார்த்து வழிபாடு 2 தடவை வழிபாடு செய்யணும். ஏன்னா அவர் 63 நாயன்மார்களும் இருக்காரு. அவர் சுவாமியோட சண்டேஸ்வர பதத்துல இருக்காரு. ஒரே ஒருத்தர் 2 இடத்துல இருக்கக்கூடியவர் அவர் ஒருத்தர் தான். சண்டேஸ்வர நாயனார் தான். 2 சண்டேஸ்வர பதம். சண்டேஸ்வரன்றது பதம் தான். பதம்னா என்னது? அது ஒரு போஸ்ட். சண்டேஸ்வரன்றது ஒரு போஸ்ட். எங்க சாந்தகுமாரி அம்மா பேசுறாங்க, அடியன் கூடவே இருப்பாங்க. பேசுங்கம்மா. ஐயா திருவடி வணக்கம் ஐயா. அனைத்து அம்மா சாந்தகுமாரி அம்மா திருவடி வணக்கம் ஐயா. நான் இத்தனை நாள் உங்க வகுப்புக்கு வரல. நான் கொஞ்சம் ஊருக்கு போயிருந்ததுனால உங்க வகுப்பை நான் தவற விட்டுட்டேன், மன்னிக்கணும். இன்னைக்கு முதல் கேட்டதுல எனக்கு மழலைகள் உலகத்துக்கு போன மாதிரிதான் எனக்கு இருந்தது. ஏன்னா அவ்வளவு தெளிவு, ஒரு சின்ன சந்தேகம் கூட கேட்க முடியாத அளவுக்கு ஒரு தெளிவான விளக்கம். அது 67வது பாடலில் இருந்து 69வது யமனை கால் அளவழித்தது, அந்த சம்காரம் செய்தது, அது எல்லாம் சொன்னீங்க. 70வது பாடல்ல தம்பிரானுக்கு முதல்ல நம்மளுக்கு விளக்கம் ஓரளவுக்கு புரிஞ்சாலும் கூட எம் தலைவன் அது நீங்க சொல்லும்போது அழுத்தி, அது எம் தலைவன் அது அழுத்தி சொல்லும்போது அது நல்லா இருக்கு. அது உணர்வு பூர்வமா அது இருக்கு. அதே மாதிரி நீரால் நிறைவன் நீங்க சொல்லும்போது நான் படிச்சது நீரில்லாம் நெற்றிப்பால் மட்டும்தான் படிச்சிருக்கேன். நீங்க உடம்பே புனிதமாகுதுன்னு சொல்றீங்க. அந்த நீர் பூசுனா நம்ம உடம்பே புனிதமாகுதுன்னு சொல்றீங்க. அடுத்தது வேதியன். இந்த கலாமா சொன்ன மாதிரி எனக்கு வேதியல்னா வேதம் படிச்சவங்க, அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச விளக்கமே, அது மட்டும்தான்.
ஆனா நீங்க வேதியியல்னு சொல்லி இப்பத்து பிள்ளைங்களுக்கு கூட புரியுற மாதிரி சொல்றீங்கல்ல, அந்த சயின்ஸ் வேதியியல் படிச்சா எப்படி அந்த அந்த மாதிரி. ஓ சூப்பருங்கய்யா, ரொம்ப நல்லா புரியுது. அடுத்தது தேவாரம், மூவர் முதலிகள், அது அடங்கல் முறைன்னு சொல்றாங்க இல்லைங்கய்யா, அதையும் நான் படிச்சிருக்கேன். அது அது இன்னொன்னு, எத்தனை வருஷமானாலும் இதை படிச்சு முடிச்சிடலாம், சொல்லி முடிச்சிடலாம். நீங்க சொல்ற அந்த நம்பிக்கையான அந்த வார்த்தை ரொம்பவே நல்லா இருக்கு, இன்னும் கேட்கணும் போல அது இருக்கு ரொம்ப. ஆனா சோலை நோய்க்கும் திருவருளுக்கும் சம்மதம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இந்த கலிக்கம்ப நாயனார் படிக்கும்போது அவருக்கும் சோலை நோய் வந்தது, இதுக்கும் சோலை நோய் நீங்க சொல்றீங்க இவருக்கும். அது திருவருள் முன்னிட்டு அந்த சோலை நோய்க்கு இருக்கும் ரொம்ப கொஞ்சம் கனெக்ஷன் இருக்கும் போல, சுவாமிக்கு சோலை நோய்க்கு அது தீர்த்து வைக்கிறாரு அது அப்படி. அப்புறம் ஆட்கொள்றது அவர். அடுத்தது அவரை அந்த அங்கங்கள் எல்லாம் சிலிர்க்க அவங்க வந்து அந்த நோய் போன உடனே சுவாமிய வந்து அவங்க சரணடைகிறது அது அந்த சிலிர்ப்பு எங்களுக்கும் வருது. அப்போ அந்த அதாவது நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வந்தா சாமி கிட்ட போனது முடிஞ்சோன்னா அந்த சந்தோஷம் நம்மளுக்கு மனசுல வர்ற அந்த சந்தோஷம் இப்போ இருக்கு நம்மளுக்கு அந்த இதை கேட்கவும். அடுத்தது நாவுக்கரசருங்கிற அந்த பட்டத்தை சுவாமியே உலகறிய செய்யும் போது அந்த ஒரு உணர்வு அவருக்கு எப்படி இருந்திருக்கும், அம்மையாருக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த இது. அது அதாவது ஒரே ஒரு பாட்டுக்கு நம்ம சொன்ன மாதிரி அந்த ஒரு வரிக்காச்சும் நம்ம உண்மையா இருக்கணும், அந்த சுவாமியை சரண் அடையணும் அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்கு வந்துருதுங்க. அப்போ அந்த இதுல கைலாயவாதியம் எல்லாம் முழங்க அவர் அந்த இது மத்தவங்க பயப்பட, இந்த சமயத்துல போய் நம்ம படிச்சுட்டோமே, இந்த சமயம் வேண்டாம்னு நம்ம நினைச்சிட்டோமே அப்படிங்கிற அந்த உணர்வு மத்தவங்க சொல்லி வர்றதில்ல. அந்த கைலாய வாத்தியங்கள் அந்த சந்தோஷத்திலேயே அவருக்கு அந்த எண்ணம் வருது பாருங்க. அது ஒரு பெரிய விஷயம். அது நம்ம படிக்கிறத கேட்கறத, நீங்க சொல்றத கேட்கறதும் அது பெரிய விஷயம். நாங்க தவம் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் கேட்க. அடுத்து அந்த அந்த இடம் முடிச்சுக்கலாங்க. அந்த வழி தீர்ந்து அவர் சந்தோஷப்பட்டதையோட நான் முடிச்சுக்கிற சிவன் அருள் பெற்று நம்ம எல்லாரும் திருவடி வணங்குறேங்க. அனைத்தடியர்களுக்கும் திருவடி வணக்கம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷங்க எனக்கு. அதான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு என்னமோ, வேண்டுதல் வேண்டாம இளானடி சேர்ந்தாட்டு யாண்டும் இடும்பை இல்லை. அதை படிச்சிருக்கீங்க, அது ஞாபகத்துக்கு வந்துருச்சு எனக்கு. ரொம்ப சந்தோஷங்க. அடுத்தது நம்ம படிக்கும்போது முதல்ல நீங்க சொன்னீங்க எந்த கடவுளை பத்தியும் பாட புத்தகத்துல நம்ம படிச்சது இல்லைன்னு. ஆனா நான் படிச்சிருக்கேங்க. வானமும் பூமியும் மழில் கொண்டோம், கிட ஞானமும் கல்வியும் நெலிசிறந்திட ஊனமும் பாவமும் மொழிய தோற்றிட ரட்சகன் பதம் சிந்தித்தேற்றுவோம். இது எப்ப 6th-லயோ 7th-லயோ நான் படிச்சிருக்கேன். இன்னைக்கு எனக்கு வயசு 65 ஆகுது. ஆனா அந்த பாடல் எனக்கு மறக்கவே இல்லை. ரொம்ப நன்றிங்க. உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சா ரொம்ப நன்றிங்க. திருவடி வணக்கம். திருவடி வணக்கம். அம்மாக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கய்யா. ஆமா ஆமா ஆமா, நான் தான் போட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி. நான் கேட்கல, நீங்க கேட்கிறேன் சாமி. எனக்கு என்னன்னா, இதுதான் அவனை பத்தி ஏற்கனவே பேசியாச்சு. திரும்பவும் அடியார்கள் உணர்வோடு கலந்து சொல்லும் போது அது இன்னும் எவ்வளவு பெரிய உணர்வா பெருக்கெடுக்குது பாருங்க. ஒரு பாட்டு பாடினதுக்கு போய் உலகறிய திருநாவுக்கரசுன்னு பட்டம் கொடுக்குற அவருடைய அருளை நினைச்சு அவரும் நடுங்குறாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் இதுல திலகவதியார் எவ்வளவு பெருமைப்பட்டிருப்பாங்க, என்னென்ன நிகழ்ந்திருக்கும் அம்மா சொல்லும் போது. திலகவதியாரும் கண்ணுக்கு முன்னாடி நின்று கண்ணீர் மல்கினதை அடியேன் பார்த்தேன். எனக்கு வார்த்தைகளே இல்ல சாமி. அடியார்களுடைய அந்த டைமென்ஷன் ஆஃப் திங்கிங் ரொம்ப அருமையா இருக்கு. அடியன் செய்த தவம் சாமி. உண்மையில இதை விரிச்சு இதுதான் சத்சங்கம். அவர் ஒரே வார்த்தை தான் 10 பேர் 10 டைரக்ஷன் சொல்லும் போது 360 டைரக்ஷன் அங்க என்ன நடந்துச்சுன்னு நம்மளால முழு உணர்வையும் கொண்டு வர முடியக்கூடிய இடம் நம்முடைய அடியார் திருக்கூட்டம். பிரேமாமா அவர்கள் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வியூகம், பெருமான் அடையக்கூடிய வியூகம். 63 நாயன்மார்களை அடியார்களுக்கு சொல்ல வைப்பது, நிறைய விஷயங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அம்மாவோட திருவடி அடியன் பலகாலம் இத்தனை அடியார்களை தவம் செய்து பெற்றிருக்கின்றார்கள். அந்த வகையில அடியன் தவம் செய்திருக்கேன் சாமி. உங்க எல்லாம் இது பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது தவம். இந்த தவத்தை என்னைக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் சாமி. என்னன்னா, இது கடலூர் அடியோர் பெருமக்கள் கிட்ட பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு, வேற ஒண்ணும் இல்ல. இது அவங்க ஊருக்கு அவங்க ஊர் பெருமையை அவங்க கிட்டே சொல்வதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கே அப்படின்னு நினைக்கும் போது அடியன் பல முறை கண்ணீர் விட்டு அழுதுருக்கேன் சாமி. நமச்சிவாய். ஆமாங்க ஐயா, வரிக்கு வரி எங்களுக்கு சொல்லும் போதாங்க அந்த பெருமையே தெரியுது. அது வரைக்கும் எங்களுக்கு தெரியாம தான் இருந்துச்சு. நீங்க சொல்லதான் அதோட இதுவே புரியுது எங்களுக்கு. வரிக்கு வரி எங்களுக்கு இப்ப விளக்கம் கிடைக்குது. நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்க, இப்ப எங்களுக்கு நிறைய பேர் வரிக்கு வரி சொல்ல அம்மா கூப்பிட்டு எல்லாரையும் சொல்ல வைக்கிறாங்க. அதனால எங்களுக்கு வரிக்கு வரி பெரிய புராணத்துல அப்படியே தெளிவா எங்களுக்கு புரிய வைக்கிறாங்க.
அதனால நல்லா புரியுதுங்க ஐயா. அப்புறம் இந்த ஆனா கூட்டுறாயின ஐயா வாரம் அப்பர் பாடினது மட்டும்தாங்க ஐயா தேவாரம்னு வரும். மீதி எல்லாம் இவரு ஞானசம்பந்தர் இருந்து பாடினது திருக்கடை காப்பு. அப்பர் பாடினது மட்டும்தான் தேவாரம்னு சொல்லுவாங்க. சுந்தரர் பாடினது திருப்பாட்டு சொல்லிடுவாங்க. ஐயா மாணிக்கவாசகர் திருவாசகம். ஆனா இவரு பாடினது மட்டும்தான் தேவாரம் அப்படின்னு சொல்றாங்க. சரி 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 இந்த சரி. கூட்டுறாயினவாறு பாட்டுக்கு குருவருள் பதிகம்னு பேருங்க ஐயா. அந்த தெரியும் எல்லாருக்கும். ஆனா அதுல 8வது பாடல் பாடும்போது தான் அவருக்கு அந்த வயிற்று வலி போச்சாம். அது வரலையும் அழுதுன்னு தான் பாடினாராம். அந்த 8வது பாடல் பாடும்போது தான் வலி போச்சுன்னு. அந்த சரி பாடல் சரி வந்து சரி. வலி வலி அதான் கூட்டாயினம். வலித்தேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன் வஞ்சம் மனம் ஒன்றும் இல்லாமையினால் சலித்தால் ஒருவர் துணை யாரும் இல்லை சங்கவெண் குழை காதுடையம் பெருமான் கலித்தே என் வயிற்றின் அகம்படியே கலக்கி மலக்கிட்டு கபந்து தின்ன அழுத்தேன் அடியேன் அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே. இந்த பாட்டு பாடி முடிக்கும் போதுதான் அவருக்கு வலி போச்சாங்க ஐயா. சரி சரி அது சரி வரலையும் சரி. வலி வலிச்சுதுன்னு எங்க ஆசிரியர் திருவாவடுதுறை ஆசிரியர் சொல்லும் போது சொல்லுவாங்க. அது சரி சரி சொல்றாங்க. சரி சரி. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நன்றிங்க சார், நன்றி. ஐயா சிவாய நமங்க ஐயா. கமலாதேவியம்மா சுவாமி ஐயா சுவாமி. ஐயா நாவுக்கரசர் 40 வருஷம் சமணத்துல இருந்தாரு. அப்போ ஒரு தடவை கூட சிவநிந்தையை செய்யவே இல்லைன்னு சொன்னீங்க ஐயா. சரி அப்புறம் சரி சரி சரி. ராவணன் சிவ சீதைய கவர்ந்ததால அவருக்கு இது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்க ஐயா. ஆனா இப்பதான் கைலை மலையை பெயர்த்ததுனாலதான் அவருக்கு அதைத்தான் குறையா சொல்றாங்க, அதைத்தான் குறையா சொல்றாங்க. அதேதான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டேங்க ஐயா. சரி சரி சரி. சிவாய நன்றிங்க சாமி. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அடியார்களுடைய அந்த அனுபவம். கண்டிப்பா உங்களுடைய அனுபவங்களை ஈசன் குடும்பத்துல நீங்க பதிவு செய்யுங்க. அதை அடியன் கேட்டு மகிழ்கின்றேன் என்று சொல்லி அத்தனை அடியார்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியன் பல்காலம் இப்ப சரியா நடுநிசி மன்னிக்கணும். சந்தோஷங்கய்யா. ஐயா ஒரு நிமிஷம். நாளைக்கு தண்டி அடிகளுடைய புராணத்தை நம்ம இளங்கோ ஐயா தான் பேசுறாரு. பொன்முடி அம்மாவுடைய கணவர். நாளைக்கு ஐயாவுக்கு தான் ஏற்பாடு எம்பெருமான் வகுத்து நாளைக்கு ஐயா வராரு. அனைத்து அடியாரும் கலந்து கொள்ளுங்கள். அதே 10 மணிதான் வகுப்பு. அதனால அனைத்து அடியார்களும் கலந்து கொள்ளுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சிவாய நம. ஐயா ஒரே ஒரு நிமிஷம். நேத்துதான் பிரேமா மட்டும் சொல்லிட்டு இருந்தேன். இப்பதான் திருமுறை புக்கு 12 திருமுறையும் வாங்கியிருக்கேன். வாங்கினதுல இருந்து 1